கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் அப்படின்னா மேல்வானம்னா என்னது, கீழ்வானம்னா என்னது? அது மேல் லோகம் கீழ் லோகம் அந்த மாதிரியான அதெல்லாம் இல்லை. இந்த வானம் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கு? வளைஞ்சிருக்கா? வானம் வளைஞ்சிருக்கு, வானவில்லும் வானம் வளைஞ்சிருக்குன்றோம் இல்லையா? வானம் வளையல. வானம்னா என்னன்னா எதுவுமே இல்லை, அதான் வானம். ககனம் சொன்ன ககனம் ககனாகாரம் ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தம்னு பார்த்தோம் இல்லையா? ககனம் எப்படி இருக்குன்னா ககனம் மாதிரியாக இருக்கணும். என்ன ஒன்றுமே இல்லை, அதுதான் ககனம். ஒன்றுமே இல்லாததுக்கு ககனம்னு பேர் வச்சுக்கலாம். அப்போது கீழ்வானம்னா என்னது, மேல்வானம்னா என்னது? நம்ம இந்த இது பார்த்தோம், மேகங்கள் பார்த்தோம். 2 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேகம். அதை தாண்டி போகக்கூடியது என்னதுன்னா இந்த கருட பகவான் போய் அது மேலே போய் பறந்துட்டு இருப்பான். ஸோ அவன் மழையில் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அப்படியாக இந்த மேல்வானம் கீழ்வானம்னா ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது அப்படின்னா இந்த வானம், நம்ம பூமி இருக்குது இல்லையா, இந்த பூமி ரவுண்டு இல்லையா? ஒரு காலத்தில் இந்த பூமி சதுரம்னு நினச்சிருந்தான். யாருன்னா வெளிநாட்டுக்காரன், அதாவது இந்த நம்ம சனாதன தர்மம் இல்லாதவர்களாக நினச்சிருந்தாருன்னா பூமினா என்னது அப்படின்னு அவளுடைய எண்ணங்கள் என்ன இருந்ததுன்னா, இப்படி நேராக ஒரு 1000 கிலோமீட்டர் போனோன்னா அங்கேயே நேராக அப்படியே பள்ளம் கீழே விழுந்துடும். ஏதோ வானத்தில் ஒரு சதுரமாக ஒரு இது அதெல்லாம் இருக்கும். ஏன் சதுரமாக இருக்குது அப்படின்னு நம்பினானா சதுரமாக தான் இருக்குது. இப்போ இந்த பூமின்றது சதுரமாக தான் இருக்குது. நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்குற பூமி எப்படி இருக்குது, சதுரமாக இருக்குது. ஆனால் மொத்த பூமியும் பார்த்தா அப்படி இருக்குது, வட்டமாக இருக்குது இல்லையா? அப்போ அவன் என்ன நினச்சிருந்தா, இந்த கலுவில்லியோன்னு ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை பூமி வட்டம் அப்படின்னாரு. பைத்தியக்காரன் அவரை. நீ சொல்கிறதுலாம் தப்புன்னா அவர் போனதுக்கப்புறமா தான் அவருக்கு மரியாதை வந்து என்ன, ஆமாம்மா அவர் சொன்னது கரெக்டு. அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சனாதன தர்மம் எல்லாமே சொன்னதைத்தான் இவா எல்லோரும் என்ன பண்ணுவானா ஆமாம் ஆமான்னு சொல்லுவா. அந்த ஆமான்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அதுதான் வந்து சயின்ஸு. ஓகே, இப்போ இந்த பூமி வட்டம் அப்படின்னு நம்ம எப்போ சொன்னோம்? இந்த திருப்பாவை உபன்யாசத்தினுடைய ஆரம்பம் எங்கேருந்து பார்த்தோம்? அவதாரிக்கைன்னு. இந்த வராக பெருமான் என்ன பண்ணான், அந்த பூமியை எடுத்து தன்னுடைய கோரப்பற்களுக்கு நடுவில் வச்சான். சொன்னோம் இல்லையா, நம்ம பேஸ்கெட் போட்டு வச்சு எப்படி இருக்கும், அது போல் ஏன்னா அந்த கோரப்பல் 2 மேலே இப்படி இருக்குது. பன்னிக்கு அந்த பல், அந்த இது இருக்குது, பல் இருக்கு இல்லையா, அந்த பல்லுக்கு நடுவில் வச்சுருந்தாராம். இதுதான் வராக அவதாரம் இன்றைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம பூமின்றது உருண்டை. 2வது, இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சாஸ்திரம் இருக்குது, அது பூகோள சாஸ்திரம்னு பேர். அப்போ பூகோளம்னா உருண்டையான வடிவம் கொண்டதான் சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம பூமின்றது வட்டம்ன்றது நம்ம என்றைக்கோ சொல்லிட்டோம். அதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணி சொல்கிறான் இல்லையா? அப்போது வானம் வளைஞ்சி இல்லை, கீழ்வானம்னா வளைஞ்சி இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய மேலே இருக்கிற வானம் அப்படியே செயலில் பார்த்தோன்னா அந்த பூமி எங்கே நமக்கு முடியல மாதிரி கண்ணுக்கு தெரியுதோ தெரியுற இடத்துல இருக்கிறது கீழ்வானம். அது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக 5 மணிக்கு நீங்கள் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லோரும் 5 மணிக்கு எடுத்துக்கோங்க, கிழக்கு பக்கம் பார்த்து மட்டும் மாடி போயிடுங்க. கிழக்கு பக்கம் பார்த்து நின்றுட்டுருக்கோம். என்ன ஆகும்னா இருட்டாக இருக்கும் இல்லையா? 5 மணிக்கு இருட்டாக இருக்கும். 6 மணிக்கு சூரியோதயம்னு வச்சுப்போம், இல்லை 5:30 மணிக்கே 5:05 சூரியோதயம் வச்சுக்கோம். இந்த 5 மணிக்கு போனோன்னா இருட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டே இருங்களேன், தூரத்தில் ஏதோ மெலிசாக சின்ன ஒரு வெளிச்சம் தெரியாத மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக என்ன ஆகுன்னா நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியும். அப்போ நமக்கு வெளிச்சம் தெரியுதே, அப்போ சூரியோதயம் ஆகலை இல்லையா? அப்போ என்ன டைம் அப்படின்னா அதுக்கு அருணோதயம்னு பேர். என்ன அருணோதயம்னா, சூரியன் இருக்கான் இல்லையா, சூரியனுடைய வாகனம் யாருன்னா அருணன். அவன் முதல்ல வரான், அதுக்கப்புறம் தான் பின்னாடி சூரியன் வரான். அந்த வெளிச்சம் வர டைம் இருக்குல்ல, இப்போ பெரியவாளாக அனுஷ்டானம் பண்ணணும். அப்போ அந்த காலத்தில் டைம் கிடையாது, வாட்ச் கிடையாது, கிளாக் கிடையாது. அவளுக்கு எது கிளாக் அப்படின்னா பயோ கிளாக். 4 மணினா 4 மணிக்கு முழிப்பு வந்துடுவாளுக்கு. அப்படி முன்ன பின்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்ன பண்ணியிருந்தா கூட இப்போ சந்தியாவந்தனம் பண்ண இருட்டில் குடிச்சுடுவா, திரும்ப இருமல்ல வேசியில் அதான் விட்டின்டுவா, ஒரு வேலைக்கு ஏற்றி பண்ணிட்டுவா. இப்போ சந்தியாவந்தனம் பண்ணோம், அப்படி முன்னாடியே பண்ண முடியாது, பின்னாடியே பண்ணக்கூடாது இல்லையா? அந்த காலத்தில் பண்ணும். அந்த சந்தியாவந்தனம் வைஷ்ணவனுக்கு 3 ரொம்ப முக்கியம். 3த்துக்கும் 3 ரொம்ப முக்கியம். விசேஷம் என்ன அப்படின்னா, பிராமணனுக்கு வந்து முதல்ல சந்தியாவந்தனம், திருவாராதனம், அதுக்கப்புறம் பித்ரு காரியம். இது 3 ரொம்ப முக்கியம். இது 3 அவசியம் பண்ணி ஆகணும். இந்த 3த்துக்கும் 3 ரொம்ப முக்கியம். என்னென்னா, ஒன்று திரவியம், எதை கொண்டு பண்ணுறோம் அப்படின்ற திரவியம். 2வது நேரம், எந்த டயத்தில் பண்ணுறோன்றது நேரம். 3வது ஸ்ரத்தை. இது 3 ரொம்ப முக்கியம். இந்த 3த்துக்குமே என்னால் 3மே செலுத்த முடியல அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துதா, 3த்துக்கும் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சந்தியாவந்தனத்துக்கு காலம் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு கணஜலம் இல்லை, டக்கு ஏதோ குழாயில் பிடிச்சின்றேன். அது சில பேர் ஒரு அனுஷ்டானம் வச்சுருக்கேன், நான் பாலோ தயிரோ ஒரு சொட்டு சேர்த்து அது சுத்தியாக இருக்குன்னு வச்சுருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு சேர்த்துட்டு அந்த சொம்பில் ஜலத்துக்கு சந்தியாகம் பண்ணுறான் அப்படியா? அப்போது திரவியம் எல்லாரும் கிணறுன்றது எல்லா இடத்துலையும் இல்லை, எல்லா இடத்துலையும் குளம் குட்டை எதுவுமே இல்லை இல்லையா?
இப்போ ஜலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட ஸ்ரத்தை அதுவும் கொஞ்சம் அவசர அவசரம் காத்தால கிளம்பணும், 7 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும், இல்லை ஸ்கூலில் இருக்கணும், காலேஜில் இருக்கணும், இல்லை நான் 7 மணிக்கு கோயில் திறக்கணும், இது மாதிரி ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா காலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் காலம் பண்ணிடலாம். லேட் ஆச்சுன்னா காலாதீத்தம், முன்னாடியே பண்ணால் முன்னாடி இது பண்ணிடணும் இல்லையா. அப்போ காலம்ன்றது பரவாயில்ல அப்படின்னு அடுத்து. அப்போது அந்த சந்தியாவந்தனத்துக்கு என்ன தேவைன்னா, அந்த சந்தியாவந்தனத்துக்கு காலம் ரொம்ப முக்கியம். ஆனால் திரவியம் முக்கியம் இல்லை, ஸ்ரத்த முக்கியம் இல்லை, அவசர அவசரமாக பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் காலம் ரொம்ப முக்கியம், அந்த சந்தியா காலத்தில் பண்ணும். ரெண்டாவது திருவாராதனம், பெருமாளோட திருவாராதனம் நித்திய கர்மா கிடையாது, டெய்லி பண்ண வேண்டிய கர்மா, நீ டெய்லி பண்ணியே ஆகணுன்ற கர்மா கிடையாது. சந்தியாவந்தனம் டெய்லி பண்ணி ஆகணும், ஆனால் திருவாராதனம் டெய்லி பண்ணி ஆகணும்னு கிடையாது. ஆனால் பெரியவா என்ன பண்ணால் இது நித்தியத்தில் கொண்டு வந்திருக்கா. ஏன்னா இதுதான் நம்மளை மோட்சத்தை கொண்டு போகக்கூடியது. எம்பெருமானுடைய ஆராதனம் தான், அதான் ரொம்ப ஆற்றுல சாலக்கிராம ஆராதனன்றது அவ்வளோ விசேஷம். ஏன்னா எம்பெருமான குழந்தையாக பாவிச்சு தான் நம்ம ஆராதனை பண்ணுறோம். பல் தேய்க்கிறது, குளிப்பாட்டுறது எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இதெல்லாம் பண்ணோம், பெருமாளை குழந்தையாக பாவிச்சு தான் பண்ணோம். இப்போ பண்ணாலும் பெருமாளுக்கு அது போல். அப்போ ஆராதனைக்கு எது முக்கியம்னா ஸ்ரத்த முக்கியம். ஏன்னா பொறுமையாக நிதானமாக எம்பெருமானுக்கு அபச்சாரம் இல்லாமல் பண்ணும். நீ திருவாராதனம் பண்ணுறேன்னு நம்ம புண்ணியம் தேடலான்னு போய் அங்கே பாவத்தை தேடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போது அந்த இடத்துல அதுக்கு ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். மூணாவது தர்ப்பணாதிகள், சாரதங்கள், தர்ப்பணாதி, பித்திருக்கா, இதுக்கெல்லாம் எது முக்கியம்னா திரவியம் முக்கியம். ஜலம் கடல் ஜலமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும். எள்ளு ரொம்ப முக்கியம் அதுக்கு. இப்போ காலம் சில பேர் சொல்கிறா, இப்போ அமாவாசை வந்ததுக்கப்புறம் தான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணோம். 3 மணிக்கு வருது அமாவாசை, 3 மணி வரைக்கும் பட்னியாக இருந்து 2-2:45 குளிச்சுட்டு 3 மணிக்கு அப்புறம் உட்காந்து தர்ப்பணம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். எல்லாராலையும் முடியாது. இப்போ வயசானவா இருக்கா, ஒரு 60 வயசு இருக்கா, அவரால் முடியாது. அப்போ அதுக்குள்ள முன்ன பின்ன இருந்தால் கூட திரவியம் அதுக்கு ரொம்ப முக்கியம். 3மே முக்கியம், 3த்தில் ஒவ்வொரு நாள் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலம் ரொம்ப முக்கியம்வாங்க. அப்படியாக இந்த காலம், இந்த காலம் நம்ம பார்க்குற காலம் அருணோதயம் சொல்லக்கூடிய காலம், அருணன் வரக்கூடியது. ஏன்னா நம்ம அந்த கருடன் பார்த்தோம் இல்லையா, கருடனுடைய புராணம் பார்த்தியா, அது முழுசாக பார்க்கல, அது பாதி பார்த்துருக்கோம். அதில் என்னென்னா அருணன்றவன் கருடனுடைய அண்ணன், அருணனோட தம்பி தான் கருடன். இவன் 2 பேர் யாருன்னா வினிதையினோட புத்திரர்கள். வினிதைக்கும் கஷ்யப முனிவருக்கும், கஷ்யப முனிவர் 13 கல்யாணம் பண்ணார்னு பார்க்கலாம். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இவா, தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், ஒவ்வொரு லோகத்திலிருந்து இருக்கக்கூடியவாவா. இதில் இந்த நாகம் இருக்கு இல்லையா, இந்த நாகம் தான் கத்ருன்னு சொன்னது தான் நாகம் வந்தது. இவர் கருடன்றவர் வினிதை கிட்ட பிறந்தார். அந்த குதிரை நம்ம பார்த்த உச்சைன் குதிரை பார்த்தோம் இல்லையா. இதுக்கெல்லாம் முன்னாடி இவளுக்கு ஏன் அந்த அடிமைத்தனம் தெரியுமா வினிதைக்கு? அந்த வினிதை நீ அடிமையாக 500 வருஷ காலம் நீ அடிமையாக இருக்கணும் சாபம் வந்தது. அந்த சாபம் யார் கொடுத்தா தெரியுமா? அவள் பையன் அருணனே கொடுத்தான். என்னடா இது, பெத்த புள்ள அம்மாவுக்கு சாபம் கொடுக்குறதா, இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னா. அதனால தான் பெரிய சொல்ல, இதே பிரச்சனை பையன் பண்ணியிருந்து அப்பா பண்ணியிருந்தானா அவன் சாபம் கொடுத்துருக்க மாட்டான். அதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். எவ்வளோ பெரிய விஷயமானாலும் சரி அதுபோல். இதனால தான் பெருமாளை நம்ம எந்த அளவுக்கு சௌலபியம் அப்படின்னா, பெற்ற தாயினும் ஆயின செய்யும். ஏன்னா இதையும் சொல்லணும், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் அதுதான் அல்டிமேட்டு. அதுக்கு யார் நமக்கு வழிவகுக்கிறா? குரு. அது முக்கியம். எதுக்கு? அதுக்கும் முன்னாடி. ஏன்னா இவன் தான் தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிது, இவனுக்கு இப்படி தான் நம்ம போய் சேரணும்னு நம்ம மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது குரு இல்லையா. எப்படி அந்த புத்தர் நம்ம ஏற்றுக்கல, பெருமாளுடைய அவதாரமாக இருந்தாலும் புத்தரை ஏன் ஏற்றுக்கல அப்படின்னா, நம்ம அந்த பெருமானை தெரிஞ்சுக்கூடிய வேதத்தையே இல்லைன்னு சொன்னதுனால அந்த ஓரமாக வச்சுட்டோம் இல்லையா. அதுபோல் அந்த ஆச்சாரியன் இல்லைன்னா என் பெருமான்கிட்ட போனாலும் கிடையாது, ஆச்சாரிய சம்பந்தம் வேணும். திருக்கச்சி நம்பி மூலியமாக நம்ம கற்றுண்டது ஓகேவா. அதுக்கும் முன்னாடி யாருன்னா நாம் வளர்ந்து எல்லாம் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குது. சில பேருக்கு அத்தியனம் அவள் அப்பாவே சொல்லி பரம்பரையாக அவள் விருத்தி சொல்லி கொடுத்துட்டுப்பா. அப்படி இருந்தால் கூட அதை விட முக்கியமானது எதுனா அம்மா. மாதா பிதா குரு தெய்வம். அதனால அம்மா முதல்ல சொன்னான். அதனால் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். மற்ற எல்லா புருஷ மனம் கல், எல்லா இது வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பெத்த மனம் இருக்கே, அது போல் ஒரு உன்னதமானது கிடையாது. எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அது பெத்தவன் இருக்குது, அவளுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அப்போ மாத்தான்றது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட மாத்தாவையே இவன் சபிச்சான் அப்படின்னா, அந்த கஷ்யப முனிவர் இவன் 2 பேரும் அக்கா தங்க ப்ளஸ் 2 பேரும் சக்காலத்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவன் 2 பேரும் இருந்தாலும் ரொம்ப ஒருத்தர் அசூயை உண்டு, ஏற்கனவே அசூயை உண்டு, இருந்தாலும் சகோதரத்துவம் உண்டு இல்லையா. இந்த தான் ஆடாட்டியும் தான் சதா ஆடுவா. என்னன்னாலும் அக்காவாச்சே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அக்கிரமம் பண்ணியிருந்தா கூட சரி போ, அக்காவாயிட்டா, தம்பி ஆகிட்டா, தங்கை ஆகிட்டான்னு விட்டுருவோம் இல்லையா. அது போல் ஒன்றாவும் இருக்கா, இதான் சண்டையும் போட்டுருப்பான், அந்த மாதிரி வச்சுப்போம். இவன் என்ன பண்ணான்னா கஷ்யபர்கிட்ட போய் கேட்குறாளாம். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு பசங்க வேணும் அப்படின்னு போய் கேட்குறாளாம். கஷ்யபர் கேட்குறா, என்ன மாதிரி பேச வேணும் நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்க, அது மாதிரி நான் வரம் கொடுத்துட்றேன்ட்டாரான்.
நான் ரெடி, ஓகே, நான் ஓகே சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு கேட்குறா. இவன் யோசித்து பார்த்துட்டு கத்ரு என்ன பண்ணுறான்னா தீர்க்க தேகம் வேணும்னா, நல்ல பெரிய தேகம் வேணும் அப்படின்னா. வினிதை என்ன பண்ணான்னா அவள் கொஞ்சம் சத்துவம் வச்சுக்கோங்க, எனக்கு திவ்ய தேகம் வேணும் அப்படின்ட்டாலும். எனக்கு 2 பசங்க போதும், ஆனால் திவ்ய தேகமாக இருக்கணும், 2 பேர் நல்ல திவ்யமாக இருக்கணும் அப்படின்னாலும். சரி ஓகே கிராண்டட் அப்படின்ட்டார் கஷ்யபர். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இவன் முட்டை போடுற 2 பேரும் முட்டை போடுறான். முட்டை போட்டதுக்கப்புறம் இந்த பாம்புகளை வகையில சின்ன சின்னது இல்லையா, அது என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன முட்டை சீக்கிரமாகவே முட்டை பறிச்சிடுறது. இவன் ஒரு 100-150 வருஷத்துலேயே முட்டை பறிச்சிருன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இவள் இவன் விழித்தாது, இவள் 2 முட்டை போட்டிருக்கா. இவன் முட்டை போட்டு நல்ல பாம்புல எல்லாம் வந்துடுது. இவன் அவளை கிண்டல் பண்ணிட்டுருக்கா, அசூயை இருக்குல்ல, கிண்டல் பண்ணிட்டுருக்கா. நான் பாரு முடிஞ்சு போச்சு, நீ இருக்கே. நான் எக்ஸாம் சில பேர் எழுதுவா 1.5 மணி நேரம், நான் பார்த்தேன்ல 1.5 மணி நேரத்தில் 3 மணி நேரம் டைம் கொடுத்தான். 1.5 மணி நேரத்தில் எக்ஸாம் எழுதி முடிச்சு கை வந்துட்டேன். இவன் நான் 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 3 மணி 5 நிமிஷம் கூட சார் ஒரு 2 நிமிஷம் சார் அப்படின்னு டக்குனு எழுதி கொடுக்குறான் இல்லையா. நான் அவன் பெருமையாக வந்து பேசுவான், நான் பார்த்தியா 1.5 மணி நேரத்தில் முடிச்சுட்டேன்வான். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் எவன் பெரியவன்னு. அதுபோல் இவன் என்ன பண்ண ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன விஷயன்றது தெரியும். இப்போ இவன் நாகம் இருக்கு இல்லையா, குஞ்சு பொறிச்சிட்டு எல்லாமே குஞ்சு பொறிச்சது 1000 நாகங்கள், 1000 முட்டையிடுறா, 1000 நாகங்கள் வெளில வந்துடுது, முடிஞ்சு போச்சு. இவோ அவளை கிண்டல் பண்ணுறான், கேளணும் என்ன அப்படின்னா, இந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ 2 தான் போட்டேன், நான் 1000 போட்டு 1000 முடிச்சாச்சு, நீ 2 போட்ட 2 வேஸ்ட், இன்னும் ஆள் அப்படின்ட்டார். உடனே இவளுக்கு ரொம்ப அந்த இவளுக்கும் அசூய் இருக்குல்ல. அவள் என்ன பண்ணுறான்னா சரி இது லேட் ஆகிற மாதிரி இருக்குது, நம்ம டக்குன்னு என்ன பண்ண முட்டையை நம்மளே உடைச்சிடுறான். ப்ரீ மெச்சூர்டு பேபி யார், அருணன். ஆனால் அவனுக்கு இடுப்புக்கு கீழே கிடையாது, உட்காந்தான் இருக்கணும் எப்பயுமே. அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவன் பிறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமை இருக்கும். ஏன்னா அவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறது சபிச்சிட்டான். எந்த ஒரு அக்காக்கிட்ட நீ அசூயைப்பட்டு அதனால் நீ இந்த முட்டையை பாதிலேயே உடைச்சி ஒரு அம்மான்ற கரு எதாவது பண்ணுவாளா? இந்த அசூயை என்ன வேலை பண்ணுறது பாரு. இதனால தான் நான் சொன்னேன், கோபம் இந்த மாதிரி அசூயெல்லாம் இருக்கக்கூடாது, அது நம்ம கெடுதல் தான் பண்ணும். போன வாசத்தில் சொன்னேன், இந்த கோவப்படுறதுனால யாருக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு இந்த நான் கோவப்படுறேன் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? உன்னை பார்த்து நான் கோவப்படுறேன்னா உனக்கு எதாவது நஷ்டமா? நான் ஒன்றும் இல்லை, எனக்கு தான் நஷ்டம். இன்னும் சொல்லப்போனால் எதிரில் இருக்கிறதுக்கு லாபம், அது தெரியும். ஒன்றும் எனக்கு நஷ்டம் என்ன அப்படின்னா அதனால் எனக்கு உடல் ரீதியான பாதிப்பு தான் ஏற்படுறது, அதனால் நான் நஷ்டம். எதிரில் இருக்கிற என்ன லாபம் அப்படின்னா அவனை மனசா வாச்சா ஹஸ்தாபியான்னு திரிகரண சுத்தி பண்ணும். மனசுனாலையும் வாக்குனாலையும் ஹஸ்தத்தினால தான் மகாபாவங்களாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம், திட்டும்போது வாயாலையும் மனசுலையும் நம்ம என்ன திட்டுறோம் இல்லையா. திட்டுறதுனால இப்போ நான் ஒருத்தரை பார்த்து திட்டுறேன்னா திட்டுறவன்கிட்டேருந்து பாவம் இவன்கிட்ட வந்துடும். அப்போ இவனுக்கு டபுள் நஷ்டம், அவனுக்கு லாபம் என்னன்னா அவனுக்கு பாவம் கழியுது. எங்கள் மரத்தில் ஒருத்தர் இருக்கார், பத்ரி சுவாமின்னு, வண்டி ஓட்டுறார். அவர்கிட்ட அவர் எங்கள்கிட்ட இந்த மாதிரி சொன்னார், அவள் அப்பா ஒருத்தர் யாரோ திட்டினாராம். திட்டினோடனே ஒரு பயங்கர கொடுப்பாய் அடிக்க போயிட்டாராம். சின்ன பையன் இல்லை, இதெல்லாம் நம்ம பராசரர் பார்த்தோம் இல்லையா, கட்டிலம் காலை 16 வயசு, அது மாதிரி சின்ன பையன் அடிக்க போகலான்னு போனாராம். அவள் அப்பா கூட்டு பிடிச்சின்னு வந்துட்டாரான். என்னப்பா அவனை திட்ட அடிக்காமல் இருக்கியா அப்படின்னு. அவன் நல்லது பண்ணுறேன்டா, அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நான் என்னது அப்படின்னா அவன் திட்டி என்கிட்ட பாவத்தட்டு போயிட்டான், நமக்கு தான் லாபம் அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆங்கிளுக்குனே அவர் யோசிச்சிருக்காரு இல்லையா. அதுபோல் என்னென்ன விசேஷம் என்னென்னா எது பண்ணால் நமக்கு லாபம் நஷ்டம் நம்ம முதல்ல யோசிச்சுக்கணும். யோசிச்சுன்னு அதுக்காக காட்டணும். இவன் என்ன பண்ணுறான், அசூயப்படுறா. இவருக்கு என்ன நஷ்டமாக இருக்குது, என்ன ஆகுதுன்னா தான் முட்டையை தானே உடைக்கிறா. உடைச்சதுனால என்ன குறப்பிரசவத்தினால் இந்த குழந்தைக்கு ஏடாகுடமாக பிறக்குது. ஏடாகுடம் பிறந்து இதுக்கு கோவம், ஏன்னா அறகுறையாக பறந்துருப்பேன் நம்ம இப்படி பண்ணிட்டேன்ற கோபத்தில் என்ன பண்ண சபிச்சிருது. என்னென்ன 500 வருஷம் அதே உன்னுடைய அக்கா கிட்ட நீ அடிமைத்தனம் பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் இந்த உச்சைன்ற குதிரை வருது. ஏன் உச்சைன்ற குதிரை நல்லது தானே பண்ணோம், ஏன் கெடுதல் பண்ணுறனா? இது பிராரப்தம். யாருக்கு பிராரப்தம்னா மனுஷர்களுக்கு மட்டும் இல்லை, பிராரப்தம் அத்தனை பேருக்கு உண்டு. பூலோகத்தில் இந்த அண்டத்தில் பிறந்த அத்தனைக்கும் பிராரப்தம் உண்டு. ஏன் இந்திரன் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான்ல, அவனுக்கும் கஷ்டம் இருக்குது, பிரம்மனுக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதனால் இந்த பிராரப்தம் யாரையும் விட்டு வைக்காதுன்றது விஷயம். அதான் அது சுழுவப்படுத்த முடியும். ஏன்னா எம்பெருமானுடைய அனுகிரகம், அதுக்கு தான் பாடின்னு சொல்லி இந்த பாட்டு பாசனம் சொல்லலாம். அப்படியாக இவன் என்ன பண்ணுறான்னா பிறந்த உடனே கஷ்யபர் இவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு நேராக சூரியன்கிட்ட போய் இந்தாப்பா உனக்கு உட்காரத்துக்கு உட்கார்ற மாதிரி உனக்கு ஜாப் இருக்குல்ல. நம்ம சொல்லுவோம் சில பேர் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏதாவது வேலை பார்க்கலன்னா என்ன மாதிரி வேலை பார்க்கணும், உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி பாஸ் பண்ணுவோம். இந்த கல்லா பெட்டியில் வேணால் உட்காந்துக்கிறேன் நான், அது போதும் எனக்கு அப்படி சில பேர் அந்த மாதிரி தான் வேலையை தேடுவான். அவன் மார்க்கெட்டிங் மாதிரி வெளில சுற்றிலாம் எனக்கு தெரியாது, என்னால் பேசிலாம் என்னால் ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாது, உட்காந்துட்டு ஒரு 4 புத்தகம் கொடுவோம் ஏதோ எழுதி கொடுத்துட்றேன் நான்.
கணக்குள்ள வேலை வேணால் பார்க்குறேன். சில பேர் அப்படியே இருப்பான். அது போல இதனால் முடியாது, இயலாமை. அதனால் நான் பண்ணலாம், நான் உட்கார மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, இந்தா சேர்த்து விட்றார். அந்த சூரியனுடைய சாரதி தான் இந்த அருணன். இந்த அருணன் வரக்கூடிய உதயம்னா வரக்கூடிய நேரம், சூரியன் வரக்கூடிய நேரம் சூரியோதயம், அருணன் வரக்கூடியது அருணோதயம். அந்த அருணன் எட்டி பார்க்குற அந்த டைம் தான் அந்த சின்ன வெளிச்சம் வர காலம். அந்த காலத்துக்கு தான் அருணோதயம்னு பேர். அதைத்தான் இந்த ஆண்டாளுக்கு குறிப்பிட்றேன் நான். கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம்னா நம்ம சூரியன் உதிக்கிறது அந்த கிழக்கு, அந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த காரணம் பூமியிலேருந்து அந்த வானம் தெரியுது, அந்த இடைப்பட்ட அந்த இடம் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து கீழ்வானம்னு பேர். அந்த கீழ்வானம் வெள்ளென்று அப்படின்னா வெள்ளையாக மாறிடுது. இப்போ எந்த நேரத்தில் நோன்பு பண்ணிட்டு இருக்கா? பாவை நோன்பு எப்போ பண்ணிட்டு இருக்கா? கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கா இல்லையா? பிரம்ம முகூர்த்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த காலத்தில் இந்த நோம்பு நோட்டுருக்காவா. அப்போ அந்த நோம்பு நோட்டுனால கரெக்டாக இருட்டான டைம். இப்போ நான் சொன்னேன் 5 மணிக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்குன்னு. இந்த 5 மணிக்கு ஏந்தி இவ எல்லாருக்கும் கூட்டிகிட்டு போய் கண்ணன் இடத்துல போய் கண்ணனை எழுப்பணும். இது கட்டம் நடந்துருக்குல்ல. இப்போ 2-3 பேர் ஆல்ரெடி ஏற்றிருக்கா. இந்த 2 பேர் ஏப்பினவா இருட்டில் ஏற்றிருக்கா. இப்போ எழுப்புறாள். இவ எழுப்பும்போது அருணோதயம் வருது, சூரியோதயம் வரல. ஏன்னா சூரியோதயத்துக்கு போய் முன்னாடி இவ போய் குடிக்கணும். சூரியோதயம் இல்லை, இப்போ அருணோதயம் மாறுது. அருணோதயம்னா அந்த சூரியனுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வரக்கூடிய அந்த நேரம், அந்த நேரம் தான் கீழ்வானம் வெள்ளென்று. வெள்ளை தெரியுது லைட்டாக, அந்த இருட்டாக இருட்டு அமாவாசை மாதிரி இருக்கிற நேரத்தில் லைட்டாக ஒரு சின்ன வெளிச்சம் தெரியணும்னா எப்படி ஆனோம்னா லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்ட்டா கீழ்வானம் வெள்ளென்று. நல்லா வெளுக்க ஆரம்பித்து விட்டது. என்னன்னா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கே. உள்ளே இருக்கிறதா கேள்வி கேட்பா, என்னன்னா போய் தட்டா கவுத்தட்டா எழுந்துக்கோண்ணா. இவன் என்ன சொல்லுவானா, நீ உனக்கு தெரில, நீ ரொம்ப ஆர்வக்கோளாறு. யார்? ஆண்டாள். நீ ரொம்ப ஆர்வக்கோளாறு. பெருமாள் மேலே அதீத பக்தி, பாசம், காதல், நேசம் எல்லாம் வச்சுட்டு இருக்க. நீ வந்து 12-1 மணிக்கெலாம் நடு ஜாமத்தில் வந்து பின்னாடி பாசத்தில் வார்த்தையாகவே சொல்லுவாள். நடு ஜாமத்தில் நீ பாட்டு வந்து வா கிளம்பலாம் அப்படின்னு எனக்கு கூட்டுருக்க. இன்னும் விடியலை போய் தூங்கிட்டு ஒரு 1 hour கழிச்சு வாண்டுறான். ஏன்னா அந்த சோம்பேறித்தனத்தில் தூங்கிட்டு இருக்கா. சோம்பேறித்தனத்தில் தூங்குறாளா? இல்லை, நாம தான் சோம்பேறித்தனத்தில் தூங்கிட்டு இருக்கோம். அவள் கிருஷ்ணானுபவத்தில் தூங்கிட்டு இருக்கா. கண்ணனை விட்டு வெளில வரதுக்கு அவள் மனசு இல்லாமல் வராமல் இருக்கல தவிர அவள் சோம்பேறித்தனத்துக்காகலாம் வரல. நாம தான் அந்த சோம்பேறித்தனமாக இன்னும் இங்கே அஞ்ஞானத்தில் இருந்துட்டுருக்கோம். அப்போ வேறு இல்லை டைம் ஆகலை, நீ கிளம்பு போய் அப்புறம் ஒரு 1 hour கழிச்சுவா, அது வரைக்கும் நான் கிருஷ்ணனோட அனுபவிச்சுட்டு இருக்கேன்றான். இந்த கான்வர்சேஷன் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் நடந்துட்டுருக்கு. அப்படியாக கீழ்வானம் வெள்ளென்று வெளுத்து விட்டது. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னா இல்லை இன்னும் வெளுக்கலை அப்படின்னா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்னா. இப்போ அந்த கார்த்தால பொழுதுல இந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா, கிராமங்கள்லாம் இன்றைக்கும் போனீங்கன்னா இந்த பசுமாடு எருமாட்டெலாம் அவுத்து விட்ருவான். இப்போ நைட் ஃபுல்லாக கட்டி போட்டிருக்கா, டே ஃபுல்லாகவும் கட்டி போட்டிருக்கா. அந்த காத்தால வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை அவுத்து விட்ருவான். அது நேரம் என்ன பண்ணால் ஒரு வாக்கிங் போயிட்டு வரும். அதுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா. கட்டி போட்டு 24, இப்போலாம் எல்லாருமே 24 மணி நேரம் கட்டி போட்டு தான் இருக்கா. கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம கோயிலே சொல்லலாம். நம்ம கோயில் வாசல் எத்தனை பசுமாடு இருக்குது, எல்லாம் அவள் அவுத்து விட்றா. மெய்வான் பரந்தனக்கான் அவள் அவுத்து விட்டுறா. நம்ம தான் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்படியாக என்ன இந்த மெய்வான் பரந்தனக்கான் இந்த சிறுவீடு, எருமை சிறுவீடு என்ன பண்ணுறா, எருமைக்கு இது சிறு வீடாம், சின்ன வீடாம். இதுனா பெரிய வீடு, அந்த எஜமானன் இருக்கக்கூடிய வீடு, அந்த கொட்டா கட்டி போட்டு சில பேர் ஃபேன்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பா, எல்லாமே உண்டு. ஆனால் இது சிறு வீடுன்னா என்ன, சிறு வீடுனா என்னது அப்படின்னா அது இருக்கக்கூடிய 2 இடம். இன்னும் அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அங்கேருந்து இங்கே வரணும், திருப்பி இங்கேருந்து அங்கே போகணும், அவ்வளோதான். அப்போ இது சின்ன வீடு, அது பெரிய வீடு அப்படின்னு வச்சுருக்கா. ரெண்டாவது எருமை சிறுவீடுனா அந்த எருமை வந்து அந்த சிறுவீடுக்கு எதுக்கு போகிறது அப்படின்னா சாப்பிட்றதுக்காக ஊற்று விடுவான். ரெண்டாவது மெயின் ரிலாக்ஸுக்காக ஊற்று விடுவான். இந்த கிருஷ்ணன் அதான் பண்ணியிருந்தான். எல்லா மாட்டையும் மேய்ச்சி நீ நேராக காட்டுக்கு போவான். அங்கே எல்லாமே அது பாட்டுக்கு புல் மேய்ச்சின்னு இருக்கும். இவன் விளையாடிலாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து கூட்டின்னு வந்துடுவான். இதுதான் அந்த கிருஷ்ணன் பண்ண காரியம். அந்த கிளம் அதில் எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான். அது மேயறதுக்காக பறந்து போகிறதான். பறந்து போகிறது நான் ஓடுறதான். இப்போ அவுத்து விட்ட அந்த பசுமாடு எருமாடுலாம் கொட்டாயில் கட்டி வச்சுருப்பான். அது திறந்த உடனே என்ன ஆகுனா இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி ஓடுமா. ஸ்கூல் பசங்க உள்ளே வரும்போது எப்படி வருவான். இது வேடிக்கையாக ஒரு இதில் போட்டிருப்பான், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ. எப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற டைம், ஸ்கூல்லேருந்து வர்ற டைம். அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற டைம் எப்படின்னா அந்த மேப் எப்படி இருக்குன்னா இப்படி இருந்து இப்போ ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்குண்ணா ஸ்கூல்லேருந்து வீடு நேராக ஒரு கோடு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ கஷ்டம். ரிட்டன் ஒருத்தவங்க பேச அந்த பெல் அடித்தா சொல்லுவா, பெல் அடித்தா சந்தோஷமும் வரும், பெல் அடித்தா துக்கமும் வரும் தான். ஏன்னா காத்தால் ஆரம்பிக்கும் போது பெல் அடித்தா துக்கம் வரும், ஐயோ ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டேன்னு. அதே பெல்லு தான் 4 மணிக்கு அடிக்கிறான். அவனுக்கு நான் உற்சாகமாக இருக்கும், ஸ்கூல் விட்டா ஆற்றுக்கு போகலான்னு. அந்த வித்தியாசம் தான். இந்த மாடுகளுக்கு என்னென்னா, அப்பாடா நம்ம ஒரு வழியாக விட்டா நம்ம நிதானமாக நடந்து போய் அப்படி சுற்றி கிற்றி பார்த்துட்டு நல்லா வேண்டியது. இங்கெல்லாம் காஞ்ச புல் போடுவாள், அங்கெல்லாம் நல்லா பசும் புல் கிடைக்கும்.
அது மாதிரி நமக்கு வந்து அது காத்தால பொழுது நல்லா உள்ளே இருந்தாலும் கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும், வெளில வந்தால் நல்லா காற்றா இருக்கும். இந்த பெருமாடுகள் பசுமாடு எருமாடுகள் என்ன ஆகுனா சந்தோஷம். அதனால் என்னன்னா ஓடுறதான் மெய்வான் பறந்தனகான், நல்லா பறந்து ஓடுறதா. நம்ம ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிட்டு ஜாலியாக போகலாம். அப்படி நம்ம எக்ஸ்கர்ஷன் போகிறோம் இல்லையா, ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிறோம். இப்போ நம்மளே எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், திவ்யதேச யாத்திரையே போகிறோம், அப்போ சந்தோஷமாக இருக்கும்ல போயிட்டு வர வரைக்கும். அதுபோல் நல்லா ஜம்முன்னு ஜாலியாக ஓடுறான். அதனால் பறந்தனக்கான், பறந்தன கான் காண்பாயாக அப்படின்னா. முன்னாடி பாசத்தில் ஆனைச்சாத்தன் வந்து கூவித்து கான் அப்படின்னாலே அந்த இடத்துல காதால கேளுன்னு அர்த்தம். இந்த இடத்துல கான்னா கண்ணால் பாரு. ஏன்னா எரும மாடு அங்கே இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு பாரு அப்படின்றான். இப்போ இவ பண்ணுறக்கூடிய காலம் என்ன காலம்? இருட்டு காலம் இல்லையா? இந்த இருட்டு காலத்தில் எருமாடு எப்படி தெரியும்? ஒரு வச்சனம் சொல்லுவாள், இவனுக்கு பகல்லையே பசுமாடு தெரியலையா, இருட்டில் எருமாடு தெரியுமா அப்படின்னு கேட்பான், கிண்டலாக கேட்பா இல்லையா? அது பாருங்க, இப்போ எரும மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இவளுக்கு பசுமாடாக இருந்தால் கூட வெள்ளை கலரில் இருக்கும். நீ எட்டி பார்த்தா ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா ஆமாம் மாடு போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். இவன் சொன்னது எரும மாடு, எருமை சிறு வீடுன்னு தான் சொல்லியிருக்கான். இப்போது இது எப்படி வந்து இவளுக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு தான் முதல்லையே சொல்லிட்டான் கீழ்வானம் வெள்ளென்று. இந்த மாதிரி இடக்கு முடக்கா எவனா ஒருத்தன் கேள்வி கேட்பான் அப்படின்னு ஆண்டாளுக்கு முதல்லையே தெரியும். இவெல்லாம் என்னென்னா இந்த ஒவ்வொரு வாக்கியத்தையும் வந்து செதுக்குறான் இயற்கையாகவே. அவளுக்கு அந்தந்த டக்கு 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 டக்குன்னு வருது. செதுக்கும் போது என்னென்னா இது முன்னே இது பின்ன இது முடியாது அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது அந்தளவுக்கு தேர்ச்சியானவர்கள் தான். இந்த வார்த்தை முதல்ல வரணும், இந்த வார்த்தை பின்னாடி வரணும். அதுபோல் ஸோ இப்போ என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு பதம் ஒரு சொல் சொல்கிறான், ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சோம், 3 பதம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 3 பதத்தை எப்படி போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் சொல்லும். சம்ஸ்கிருதத்தோட விசேஷம். தமிழ்லேயோ மற்ற லாங்குவேஜில் சொன்னோன்னா அது அர்த்தம் மாறுபட்டுரும். இப்போ நம்ம கோயிலே சொல்கிறோம், என்ன பண்ணுறோம், இது வந்து தர்மர் வந்து யாகம் பண்ண இது அந்த யாகத்திலேருந்து பெருமாள் வந்து அந்த யானையிலேருந்து வந்தார். அதனால தான் ஒரு பச்சை வாரண பெருமாள். இந்த யானை என்ன கதை அப்படின்னா அஸ்வத்தாமா அத்தஹா குஞ்சரஹா அப்படின்னு சொல்கிறான். அந்த வாக்கியம் அஸ்வத்தாமா அத்தஹா குஞ்சரஹா, அதே மீனிங். அத்தஹா குஞ்சரஹா அஸ்வத்தாமா, அதே மீனிங். நீங்கள் எந்த பதம் மாற்றி போட்டு பாருங்கள், அதே பொருள் தான் கொடுக்கும். அதை பெருமாள் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நீ மாற்றி சொல்லிட்டு போறியோ அப்போ ஒன்று பண்ணு, நீ அஸ்வத்தாமா அத்தஹா குஞ்சரஹா சொல்லுன்னு நினச்சிருக்காரு. இந்த அஸ்வத்தாமா அத்தஹான்னு வந்தோடனே என்ன ஆயிடுதுன்னா அஸ்வத்தாமான் இறந்துட்டான் அப்படின்ற வாக்கியம் வருது. இந்த குஞ்சரகான்னு வரும்போது சங்கூதிடுறாரு. அதனால் என்னன்னா அது கேட்கல. அப்போது துரோணாச்சாரியார் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, அஸ்வத்தாமா அத்தஹான்ற வார்த்தை தர்மனுடைய வாயிலேருந்து வந்தது. யுதிஷ்டரன்னு பேர், அவனுக்கு தர்மன்னு சொல்ல, தர்மன்னு சொன்னால் அவரை தான் குறிப்பிடும். ஏன்னா அவன் தர்மவான். இப்போ அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் சொன்னதுக்கு உண்மை நம்பிட்டு என்ன பண்ணனா நில குழஞ்சிடுறாரு. அப்போ திருஷ்டத்மனை வச்சு வதம் பண்ணிடுறான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா திருஷ்டத்மன் பிறந்ததே இவருக்காக தான், இவரை சாகத்துக்காக தான் அங்கேயே பிறக்கிறார். அதுக்கு கூட எக்ஸ்பிளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆறுதல் பரிசு, அதுதான் திரௌபதி. திரௌபதியை அவன் அப்பா கேட்கல, திருஷ்டத்யும்னு மட்டும் தான் கேட்டான். பெருமாள் கூட கொடுத்துட்டாரு. ஏன்னா இவளை வச்சு தான் நான் மகாபாரதத்தை போய் முடிக்க முடியும் அப்படின்னு பெருமாள் அனுப்பிச்சது. அப்படியாக இது என்ன சொல்லுதுன்னா இந்த சம்ஸ்கிருத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் அப்படி. அதுபோல் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகா. இது மெய்வான் பரந்தனகா, நீ மெய்வான் பாரு, அங்கே மெய்ஞ்சிட்டுக்கே அதை பாரு. எதனாலனா இது விடிஞ்செடுத்து. இந்த குதர்க்கமான கேள்விக்கான ஆன்சர் எங்கே, இந்த ஆண்டாளுடைய அந்த வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தை எங்கே இருக்குது அப்படின்னா முதல்ல சொல்கிறா கீழ்வானம் வெளுத்தது. இப்போ எருமை தெரியுமா தெரியாதான்னு கேள்விக்கே இல்லை. பெரியவாலாம் பேசும்போது நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம பேசுகிறதுல ஹிதபாஷிங்க ராமருக்கு 16 குணங்கள், அடுத்த ஒரு பாசத்துக்கு சொல்கிறேன் 16 குணங்கள் என்னென்னு. அதில் ஒரு குணம் என்னென்னா ஹிதபாஷின்னு பெருமாள். அந்த பேசுகிற வார்த்தை இருக்குமே, அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை சொன்னால் கூட திருவாசகம்னுவா. சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா அந்த வார்த்தை ஒரு வார்த்தை அதற்கு அர்த்தம் வந்துடும். நான் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இதை சொல்லணும் அதை சொல்லணுமே கிடையாது. அந்த வார்த்தையிலே இல்லாமல் அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த டவுட்டே வரக்கூடாது. அப்படி பேசுவாள். அது ஹிதபாஷின்னு பேர். ரெண்டாவது, அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவன் மனசை நோகடிக்கூடாது. அந்த கருத்து அவன் மைண்டுக்கு போயிடணும். ஆனால் அந்த வார்த்தை அவனை நோகடிக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வரிகள் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வரிகள் தான் இந்த வரிகள். அப்படிப்பட்ட வரிகள் தான் இந்த ஹிதபாஷி அப்படின்றோம். அப்படி சொல்கிறது அப்படியா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னா. இப்போ மிக்குள்ள பிள்ளை மீதி இருக்கக்கூடிய பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல் நாள் ஒரு மீட்டிங் போட்டோம், நாளைக்கு இந்த மாதிரி நோம்பு நோக்க போகிறோம், எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. அந்த மீட்டிங்கில் எல்லாம் பேசிட்டோம். இதில் ஒரு 15 பேர்னு வச்சு 20 பேர்னு வச்சுப்போம். இங்கே ஒரு 7 பேர் இருக்கா, இன்னும் ஒரு 7 பேர் எழுப்பணும். ஓகேவா, இன்னும் நீ 3வது ஆள் உன்னை எழுப்பின்னு இருக்கேன், இல்லை உங்கள் 3 பேர் இப்போ எழுப்பின்னு இருக்கேன், மீதி பேர் அவளை எழுப்பணும். ஓகேண்ணா. அப்போ மிக்குள்ள பிள்ளைகளும் ஆனால் மீதி என்கிட்ட ஆல்ரெடி வந்துட்டா, நான் நின்றுருக்கேன் பின்னாடி 4 பேர் 10 பேர் நின்றுட்டுருக்கா. மிக்குள்ள பிள்ளைகளும் இவ எல்லாரும் சேர்ந்து நான் வந்து உங்கள் ஆத்து வாசலில் கதவு தட்டின்னு இருக்கேன்.
அதனால தான் நாங்கள் நம் பாவைக்கு பாடி நடுவில் சிலர் படுறான். போவான் போகின்றார் மிக்குள்ள பிள்ளைகள், மீதி இருக்கிற பிள்ளைகள் இருக்கால, அவள் அவசரப்படுறான். எதுக்கு அப்படின்னா சூரியோதயம் ஆகிட போகிறதேன்னு அவசரம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய நோன்பு எப்போ பண்ணால் பிரம்ம முகூர்த்த காலத்தில் பண்ணி ஆகணும். சூரியோதயம் ஆகிடுச்சுன்னா பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். அப்படி முடிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பண்ணக்கூடிய இது விரதம் வியக்தமாக போயிடும்ன்றது இவாளோடைய கஷ்டம். அதெல்லாம் சொன்னால் கிளம்பலான்றான். அதனால தான் கடைசி நேரத்தில் அந்த காரியம் வச்சுக்கூடாதுமா. கடைசி வச்சு நம்ம அறகுறையாக தான் முடியும்வான். அதுபோல் என்ன மிக்குள்ள பிள்ளைகளும் மீதி இருக்க பிள்ளைகளும் இந்த வாக்கியம் கடம் போவான் போகின்றாரை போகாமல் காத்து. இந்த வாக்கியெல்லாம் நீங்கள் அந்த அனுபவிக்கலாம். ஆண்டாள் பாசுரத்தில், அந்த ஆழ்வார் பாசுரத்தெல்லாம் நமக்கு புரியக்கூடியது. அதை சில பேர் சொல்லுவா வேதம் உசத்தியானது, நோ டவுட்டு. பிரபந்தம் ஏன் உசத்தியானது அப்படின்னா, ஏன் 5வது வேதம்னுவா. 4 வேதத்தினுடைய சாரம் அது ஒரு பக்கம், 5வது வேதம்னு சொல்வா. இது எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, இதை நம்ம அனுபவிக்க முடியும். ஏன்னா சாதாரணமாக படித்தாலே அட்லீஸ்ட் ஒரு 10% நமக்கு புரியும் இல்லையா. சில வாக்கியங்கள் இன்றைக்கும் தமிழில் இருக்கிற விசேஷமே என்ன தெரியுமா, உலகத்தில் இந்த தொன்மையான இது லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தோன்னா ஒரு சிலது எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். சம்ஸ்கிருதமும் தமிழும் வருது. இது எல்லாத்துலேயுமே விசேஷம் என்னன்னா, சமஸ்கிருதத்துக்கும் இல்லாத ஒரு விசேஷம் தமிழுக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கும் உபயோகத்தில் இருக்குது. இந்த பழங்காலத்து டெக்ஸ்ட்டை எடுத்து நம்ம படித்தோன்னா ஓரளவுக்கு நமக்கு புரியும். மொத்தமாக புரியாது, இல்லை அதில் உள்ளர்த்தம் வேறு இருக்கும். அதனால தான் இதுக்கெல்லாம் காலக்ஷேபம் பண்ணணும், இல்லைனா வந்து பெரியவாகிட்ட போய் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு புரியுறது இல்லை, மேலோட்டமான இருக்கிற அர்த்தம் புரியுது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்கள்லாம் வேறு நிறைய இருக்குது. இதில் விசேஷ அர்த்தங்கள்லாம் அது எனக்கு தெரியாதனால நான் சொல்கிறது இல்லை. அதனால் அந்த விசேஷமான அர்த்தங்கள் இருக்குது இல்லையா, அந்த அர்த்தங்கள் வந்து எப்போ புரியும்னா நம்ம போய் காலக்ஷேபம் பண்ணால் தான் புரியும். இல்லை நம்ம மேலோட்டமாக நமக்கு புரியுது, இன்றைக்கி இருக்குன்னு தமிழ் புரியுது. அதுதான் இந்த தமிழோட விசேஷம். தமிழுக்கு இருக்க ஏற்றம் குளோபல்லி இன்றைக்கி தமிழ்னா அந்த அளவுக்கு ஒரு விசேஷம்னா இதுதான் விசேஷம். அப்படியா அந்த வாக்கியம் போடுற போவான் போகின்றாரை போகாமல் காத்து. போவான் போகிறதுக்காக ரெடியாக இருக்கா இல்லையா, அவர்கள் போவான் போகின்றார் கிளம்பிட்டு இருக்கா, அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு போகின்றாரே அவர்களை போகாமல் போகக்கூடாது, வெயிட் பண்ணு, நம்ம சேவிச்சா இவருடைய விசேஷம் என்னன்னா கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். அதுதான் இந்த ஆண்டாளுடைய விசேஷம். ஏன்னா எம்பெருமானை நம்ம எப்படி சேவிக்கணும் அப்படின்னா, நாம் மட்டும் போய் செய்யக்கூடாதுன்னா. நான் ஒரு தடவை திருவாடி திருநகரின்னு நினைக்கிறேன், ஒரு திவ்யதேச சேவைக்கு போயிருந்தேன். அப்போது சுவாமி கல்யாணம் ஆகிடுச்சு நான் ஏன் வைஃபை கூட்டணும் இல்லையா, இல்லை நிர்பந்தம் வர முடியல, நான் மட்டும்தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்குவோம் அப்படின்னா. ஏன் சுவாமி அப்படின்னா, நான் உன்னை கேள்வி கேட்டுதான் நமக்கு பதில் தெரியாது. அதனால் நம்ம பதில் தெரியவாகலாம் என்ன பண்ணுவோம்னா கேள்வி கேட்டுருவான். அப்போ என்ன பண்ணோன்னா சரி ஏன் சுவாமி அப்படின்னா, அதாவது பெரியவா சொல்லுவாள், புருஷன் சொல்லி பொண்டாட்டி கேட்கணுமா, பொண்டாட்டி சொல்லி புருஷன் கேட்கணுமா. பழைய காலத்தில் எப்படி புருஷன் சொல்லி பொண்டாட்டி கேட்டிருந்தா, நடு காலத்தில் எப்படி ஆச்சு, புருஷனை சொல்லி பொண்டாட்டியும் கேட்பா, பொண்டாட்டி சொல்லி புருஷனை கேட்பா. இப்போ காலம் மாறி போச்சு, பொண்டாட்டி சொல்லி தான் புருஷனை கேட்கணும். முக்காசம் நடக்கிறதுக்கு வேறு ரீசன் இருக்குது. அந்த வயசு வித்தியாசம் தான் ஒரு முக்கியமான ரீசன். அது அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் வந்து பொண்டாட்டி வந்து புருஷன் சொல்லி கேட்கணும் அப்படின்றதுக்கு சாஸ்திரம் இருக்குது, சாஸ்திர ரீதியாக இருக்குது. என்னென்னா புருஷன் பண்ணக்கூடிய புண்ணியத்தில் 50% அப்படியே பொண்டாட்டி போயிடும், நோ டவுட்டு, சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் புருஷன் பண்ணக்கூடிய பாவத்தில் 1% கூட பொண்டாட்டி போகாது. எவ்வளோ கரிசனம் பெருமாளுக்கு. ஆம்பளைலாம் அப்படியே பார்ப்பான், டேய் அப்படின்னு. ரிவர்ஸ் எடுக்க, பொண்டாட்டி பண்ணக்கூடிய புண்ணியத்தில் 1% கூட புருஷனுக்கு போகாது. ஆனால் பொண்டாட்டி பண்ணக்கூடிய பாவத்தில் 50% புருஷனுக்கு போயிடும். ஏன்னா இவளை காப்பாற்ற வேண்டியதோ இவளை ஒழுங்காக வச்சுக்க வேண்டியது இவனுடைய கடமை. புருஷனோட கடமை என்னென்னா பொண்டாட்டி பார்த்துக்கிறது கடமை. 2வது பயம், இவன் தப்பு பண்ணிட்டா 50% இவனுக்கு வந்துடும். அதை இவனுக்கு தான் அனுபவிச்சுட்டு போகணும். அப்போ என்னென்னா அவளை தப்பு பண்ண விடாமல், நான் தப்பு பண்ணாமலும் இருக்கணும், அவளையும் தப்பு பண்ணாமல் இருக்கணும். நான் தப்பே பண்ணல, அவள் உட்காந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் 50% வந்துட்டே இருக்கு, பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா 50% இல்லை. அதுலேருந்து அவளை காப்பாற்றணும். அவள் கேட்கறனால புரியுற மாதிரி சொல்லணும். அது புருஷனோட கடமை. சில விஷயங்கள் புருஷா சொல்லுவா, அந்த நேரத்தில் புரியாது. ஆமாம் அன்றைக்கே சொன்னீங்கோ, நான் தான் கேட்கல மறந்துட்டேன், மன்னிச்சுட்டு போனா அப்படின்னு வாழ. எதுக்குன்னா அந்த நேரத்தில் புரியாது, மேபி பின்னாடி அது புரியும் போது அப்போ தெரியும். ஏன்னா பொம்மநாட்டிகள் என்னன்னா கடைன்னு பீச்சிடுவான், மனசை எதுவும் வச்சுக்க மாட்டான், கடைன்னு. புருஷா எல்லாத்தையும் அப்படியே விளையாட மாட்டான், கொட்ட மாட்டான். 1.5 டஜன் வார்த்தைகள் சொல்ல வேண்டிய இடத்துல 1/2 வார்த்தை சொல்லுவான். அப்படி வண்டு அவள் அதுதான் சொல்ல அதாவது புருஷனுக்கு இருக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது, பொம்மநாட்டிக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது.
இது ரெண்டுத்தையும் பெருமாள் சேர்க்குறான். ஏன் சேர்க்கணும்னா, ஒரே மாதிரி இருந்தானா போர் அடிச்சு போயிடும். நானும் ரொம்ப பேச மாட்டேன், அவனும் ரொம்ப பேச மாட்டான், போர் அடிச்சு போயிடும். ஒருத்தன் ரொம்ப கத்திங்கே இருப்பான், இவளும் கத்திங்கே இருப்பான், சண்டை பெருசாகிடும். ரெண்டுமே இல்லை. ஒருத்தன் கத்தணும், ஒருத்தன் அமைதியாக இருக்கணும். இல்லை ஒருத்தன் கத்தணும், ஒருத்தன் அமைதியாக இருக்கும். அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லை போர் அடிச்சு போயிடும். குடும்பம் அதனால் பெருமாள் நல்லா பாருங்க, சேர்த்து வைக்கிறது ஒரே மாதிரி சேர்த்து வச்சுருக்கானா அவனை தண்டனை கொடுத்துருக்கான்னு இருக்கும். 2 பேரும் கத்துறா, இல்லை 2 பேரும் அமைதியாக இருக்கா, ஒன்றும் போர் அடிச்சிடும், இல்லை மண்டை உடஞ்சிடும், ஏதாவது ஒன்று இருக்கும். சுவாரஸ்யம் எங்கே வரும் அப்படின்னா, ரெண்டும் வெத்திரேகமாக இருந்தால் தான் சுவாரஸ்யம் வருது. அதனால பெருமாள் நிறைய சொல்லுவாள், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பண்ண மாட்டியா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி பண்ண மாட்டியா, உனக்காக தான் பண்ணேன், கவலைப்படாது, எனக்காகலாம் பண்ணல, உனக்காக தான் பண்ணேன், உன்னோட பிராரம்பம் நல்லா இருக்குது, அதனால தான் முடிச்சு போட்டிருக்கேன் அப்படின்றது பெருமாள். அதனால தான் பெருமாள் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும்தான். ஏற்றுட்டோம் 2 விஷயம். ஏற்றுனா அது பெருமாள் சொல்லிட்டார், நம்ம பெருமாள் கொடுத்தா நம்ம ஏற்றுட்டோம், அது ஒன்று. 2வது ஏற்றுட்டோம்னா அதனால் வரக்கூடிய சாதகமோ பாதகமோ நம்மளை பாதிக்காது, அது ஒரு விசேஷம். அதனால் ஏற்றுக்கணும். அப்படியாக என்ன பண்ணுறான்னா, இப்படியா சொல்கிறது புருஷன் ஏன் சொல்கிறது கேட்கணுன்றதுக்கான விருத்தாந்த இது. அப்படியாக போவான் போகின்றாரை போகாமல் காத்துனா, இவள் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, போவான் போகின்ற போகாமல் காத்துனா, நான் இவர்களாக காத்துட்டுருக்கேன். எதுக்கு? வெளில போகாமல், அதாவது நம்ம இந்த கோஷ்டியை விட்டு போகாமல் காத்துட்டுருக்கேன். அது இல்லாமல் நாங்களும் காத்துட்டுருக்கோம் இந்த இடத்துல, நீ வந்து கதவு தர ஏந்துக்கோ அப்படின்னு கூப்பிட்றா. போவன் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் அப்படின்னா, நான் கூவுறதுக்காக வந்திருக்கோம். கூவறதுக்காக வருதுன்னா என்ன அர்த்தம்னா, உன்னை கூப்பிடுவதற்காக வந்திருக்கோன்னு அர்த்தம். அந்த இடத்துல கூப்பிடுவதற்காகவே சொல்ல வேண்டியதானே, ஏன் கூவான்னு சொல்லணும் அப்படின்னா, இவர்கள்லாம் யார்? நாம சங்கீதத்திலும் பண்ணிட்டு இருக்கான் பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள்னால என்ன இருக்கும், இந்த சங்கீதம்ன்றது அந்த காலத்தில் இயற்கையாகவே கூட இருந்தது. இப்போ செயற்கையாக கற்றுக்கிட்டு இருக்கான் இல்லையா. இயற்கையாக அவளுக்கு அம்மா கிட்டேருந்தோ பாட்டி கிட்டேருந்தோ சின்ன வயசுலேருந்தோ உட்காந்து எங்கே வா உட்காந்துக்கோ வா நம்ம இந்த பாட்டு சொல்லுவோம், எப்பாடி கண்ணானின்னு ஒரு பாட்டு சொல்கிறா இல்லையா, அதை கேட்டு வாளுக்கு வந்துடும். தனியாக கிளாஸ் போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்போது இயற்கையிலேயே வாளுக்கு என்னென்னா, இந்த சங்கீத ஞானன்றது இயற்கையிலேயே வந்துட்டு சின்ன குழந்தைலேருந்தே வந்துடுது. அவர்கள் பேசுவதே பாடுவதை போடு இருக்கு. உன்னை கூவான் வந்து நின்றோம்னா, நான் சங்கீதம் பாடிட்டே தான் வரேன். நாம சங்கீதத்தை நான் பண்ணுறால. இப்போ எல்லோரும் மார்கழி மாதம் கார்த்தால ஒரு 5லேருந்து 7க்குள்ளே ஒரு வண்டி எடுத்துட்டு, எனக்கு பெருமாள் நம்பிக்கையே கிடையாது, நான் வந்து ஆஸ்திகன்னா கூட வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போங்க. குறைஞ்ச ஒரு 2-3 பேர் இந்த பஜனை பண்ணிட்டு வரவாலும் சேவிக்கலாம். அட்லீஸ்ட் ஒருத்தரையாக சேவிக்கலாம். எந்த இடம் போனாலும் இன்றைக்கும் நகரமோ பஞ்சாயத்தோ டவுனோ கிராமமோ இன்றைக்கும் அந்த பஜனை நடந்துட்டுருக்கு. அதான் விசேஷம். சனாதன தர்மத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அதுதான் இந்த சனாதன தர்மத்தோட விசேஷம். அப்படியாக உன்னை கூவான் வந்து நின்றோம். நாங்கள் அந்த சங்கீதத்திலேயே பிறந்து சங்கீதத்திலேயே வளர்ந்து சங்கீதத்தையே கையில் வைத்து கொண்டு அதையே உத்தேசமாக வச்சுக்கொண்டு எம்பெருமான் அடைய போகிறோம், அதே வழியாக வச்சுன்னு எம்பெருமான் அடைய போகிறோம். அப்படி இருக்கிறவளுக்கு எனக்கு சங்கீதன்றது டிஃபால்ட் அப்படின்றது. உன்னை கூவான் இந்த நாம சங்கீதம் பண்ணி கொண்டு வந்தோம். இவர்கள் சங்கீத ஞானிகள். நம்ம சொன்ன ஆயர்பாடி பெண் பிள்ளைகள் செல்வர்கள்னு சொன்னோம். செல்வர்கள்னால் பணம் மட்டும் இல்லை, ஞானம். அந்த ஞானத்தில் ஒன்று தான் இந்த சங்கீதம். இதுவும் இயற்கையாக இருக்கக்கூடியவள்னு பார்க்குறோம். அப்படியாக இவர்களாம் ஹிதபாஷி சொன்னால, இப்போது ஹிதமாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நல்ல மென்மையாக இருக்கக்கூடியவர், மென்மையாக பேசக்கூடியவர், மென்மையாக பாடக்கூடியவர். இவர்களை எழுப்புறதுக்காக வந்திருக்காய்னா கூவான் வந்து நின்றோம். அடுத்து ஒரு பெரிய ஐஸ் கட்டி 1.5 கிலோ ஐஸ் கட்டி தூக்கி அவர் தலைக மேலே வைக்கிறார். கோது கலமுடைய பாவாய், நல்லா குதூகலமாக இருக்கக்கூடிய பெண்ணே. இவ திட்டினா எழுந்துக்க மாட்டா, தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சாஜாப்பாகவே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னா, இப்படிப்பட்ட நல்லா குதூகலமாக இருக்கக்கூடியவன் யார்? நம்ம கோஷ்டி. சில பேர் பார்த்தீங்கன்னா கோஷ்டியில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கோஷ்டி போடுவோம். நீங்கள்லாம் ஆண்டாள் கோஷ்டிலாம் இருக்கீங்க இல்லையா. சில பேர் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். நீ ஒரு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, 3:30 மணிக்கு தானே உபன்யாசம் அப்படின்னா, இங்கே எப்போ வந்தீங்கன்னா 3 மணிக்கு வந்தேன். எதுக்கு 3 மணி தான்? நான் எப்போ எங்கே போனாலும் சீக்கிரம் வராமல் முன்னாடி போயிடுவேன் அப்படின்னா. குதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடியவர். அப்போ நம்ம உபன்யாசனம் இருக்குது போனோம், 3:30 மணிக்கும் போய் அவர் 3:25 ஆரம்பிச்சிட்டாருன்னா எதுக்கு? ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுமே. ஆனால் முதல்லையே போய் உட்காரோம். சில பேர் அந்த மாதிரி இருப்பான், அப்படி இல்லையா? நான் அடியும் அந்த மாதிரி இல்லை, அது வேறு விஷயம். அதனால் கோது கலமுடையானா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவள் அப்படின்வான். அந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவள் நீயே தூங்கின்னு இருக்கலாமா? நீ எப்படி இருக்கணும்? முதல்ல வந்து நின்று நாங்கள் வரும்போதே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போகலாம், கிளம்பலாமான்னு கூப்பிட்டு போக வேண்டியவன் நீ. உங்கள் அது பக்கம் வரும்போது ஒன்று பிக்கப் பண்ணிட்டு போனோம். நீ என்ன பண்ணுற அப்படின்னா,
நீ தூங்கின அவங்க ஆற்று வாசலில் உட்காந்து நான் அவன் கதவு தட்டிட்டு இருக்கேன், இது நியாயமா? நீ ஏந்துக்க கூடாதா அப்படின்னு நீ பொது கலவுடையார் பாவாய், நீ பாவை. இந்த பாவையாக இருக்கக்கூடிய பாவைனா ஆயர்பாடி பெண் அப்படின்னு சொல்லுது. பாவைனாலும் ஆட்சியர்னாலும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வார்த்தையாக சொல்கிறான். இந்த ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய பெண், ஆட்சியர்னு எடுத்துன்னா அம்மாவை எடுத்துக்கலாம், யசோதை அந்த கேட்டகிரி. பாவாயின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஆண்டாள் கேட்டகிரி அப்படி எடுத்துக்கலாம். பொது கலமுடைய பாவாய் எழுந்திராய், நீ எழுந்துக்கோ வா, நம்ம கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு இருக்கலாம், வான்னு கூப்பிட்றா. எழுந்துராய் அப்படின்றா. சரி, எழுந்து என்ன பண்ணணும்? அடிப்பார், நேற்று தானே பேசணும், நோம்பு நோக்கிறோன்னோ, அதுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணோம், அதை பாடிட்டு போகிறோம், அதை தானே இவ்வளோ நேரம் பேசினோம், அதை தான் பாட போகிறோம். என்னன்னா பாடி பறை கொண்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பாடி பறை கொண்டு அப்படின்னா நல்லா பாட்டு பாடணும். பாட்டுக்கு என்ன பண்ணணும்? பறை கொண்டுனா இந்த பறைன்ற வாத்தியத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். இன்னும் கிருஷ்ணாதுக்கு போல, இன்னும் கிருஷ்ணன் எழுப்புற கட்டம்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விசேஷமான பாசுரங்கள். அது மாதிரி பெண் பிள்ளை இப்போ எழுப்பின்ட்டுருக்காங்க அங்கே போகிறதுக்காக சொல்கிறா. இந்த பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்களும் மற்ற உபகரணங்களும் நமக்கு தேவையான, இந்த கோஷ்டிக்கு தேவையான எல்லாமே அவன் கொடுக்குறேன்னு இருக்கான். அவங்ககிட்ட போய் அவங்ககிட்டயே பொருள் வாங்கிட்டு அவனையே ஆராதனம் பண்ணி அவனிடத்தையே போய் சேரணும். ரொம்ப ஈஸியாக இல்லை, ₹1 செலவு கிடையாது. எம்பெருமானை சேவிக்கணும், நான் செலவே இல்லை. சினிமா போகணும், ட்ராமா போகணும், எல்லா கெடுதலுக்கும் செலவு. பார்த்துருக்கீங்களா? கெடுதல் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே செலவு வைக்கும், நல்லது பண்ணுறது எதுவுமே செலவு வைக்காது. ஆற்று வைத்தியம் ₹10, டாக்டர்கிட்ட போனோம்னா ₹1000, 100 மடங்கு. சரி, ஆற்று வைத்தியம் எந்த கெடுதலும் பண்ணாது. நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் மருந்தினுடைய சைடு எஃபெக்ட் இருக்காது. ஆனால் இந்த ஆங்கில மாத்திரையில் அது உண்டு, ஆயுர்வேதாவில் கிடையாது. ஆயுர்வேதம் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும், லேட் ஆகும், கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கும், கொஞ்சம் விலை கூடுதலாக கூட இருக்கும். இப்போல்லாம் ஆயுர்வேதம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஏன்னா நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலும் மெடிசன்ஸாக கம்மின்றதுனால. ஆனால் நீங்கள் இந்த இங்கிலீஷ் மெடிசன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாயிடும், மேலோட்டமாக நமக்கு இறக்கிடும், மேலோட்டமாக இருக்கும். ஆனால் ரூட் அழியாது இங்கிலீஷ் மெடிசனில். அது என்ன பண்ணோம்னா கூட கொஞ்சம் சில பாதகங்களை கொடுக்கும், ஏன்னா அதான் கெமிக்கல் மிக்ஸ்டு. இந்த கெமிக்கல் என்ன பண்ணால் நமக்கு அந்த நேரத்துக்கு தேவையான அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம், நேராக போய் உட்காந்துட்டு வேறு ஏதாவது ரூபத்தில் ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த இடத்துல பிராரப்தம் இருந்துட்டு, அந்த மருந்து ரூபத்தில் பிராரப்தம் இருந்துட்டு இருக்குது. அப்படியாக இந்த ஆயுர்வேதன்றது அதில் ஒரு விசேஷம். அப்படியாக இது நமக்கு கெடுதல் கொடுக்கக்கூடியது, இது கெடுதல் கொடுக்கல நன்மை கொடுக்கக்கூடியதுனா இந்த எம்பெருமானை பாடக்கூடிய இந்த நாமாக்கள், அதை நம்ம பாடி பறை கொண்டு அவனிடத்துலையே போய் அவனிடத்துலையே பேசி அவனிடத்துலையே பாடி அவனிடத்துலையே ஐக்கியமாறும் ஆண்டாள் மாதிரி பண்ணணும்னா அது ஒரு செலவும் கிடையாது, இன்க்ளூடிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட கிடையாது. அதுவும் அவனே கொடுத்துறேன்ட்டான். என்னென்ன கொடுக்குறான்றது பின்னாடி ஒரு பாசம் இதெல்லாம் கொடுக்குறான், அதெல்லாம் வாங்கிட்டு நான் பண்ணுறேன், நோன்பு பண்ணுறேன்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி ஒரு கட்டத்தில் வரப்போகுது. அப்படியாக இதில் ₹1 செலவில்லாது. என்னென்னா எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய ஆராதனை. அது என்ன சொல்கிற ஆண்டாள், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க கைகளால் அர்ச்சிக்க, இது ஒன்றும் செலவே இல்லையே. நான் செலவு கூட பண்ண வேண்டாம், பெருமாளை செய்கிறது ஒன்றே ஒன்று பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய அந்த எண்ணம் அது ரொம்ப முக்கிய. பெருமாளுக்கு வேறு எதுவுமே இல்லை. அதான் சொல்லுவாள், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணேன்னா பழம் ஏதாவது பழம் இருந்தால் சொல்லணும், இல்லை புஷ்பம் அதுவும் வாங்கிறது எனக்கு இல்லை, பத்திரம் இலை, எங்கள் ஆற்று வாசலில் ஒரு செடி இருக்குது, ஒரு சில செடிகள் சில இலை, துளசி இது போல் சில இலைகள் சில செடிகள் இருக்குது, தவனம் இதெல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒன்று கொஞ்சம் பதிச்சேன், கொண்டு கொடுத்தேன். எனக்கு என்ன கொடுக்குறன்றது இல்லை, எப்படி கொடுக்குற, அதுவும் மனசார கொடுக்குறியா. சில பேர் பேசுவா, வாயால் பேசுவாள், சில பேர் மனசால் பேசுவாள். டிஃபால்ட்டாகவே அவள் பேசும்போது மனசாலேயே பேசுவாள், எப்போ பேசினாலும் மனசால் பேசுவாள். இந்த வாயில் ஒன்று சொல்கிறது மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காது அவளுக்கு, எதை சொன்னாலும் மனசில் என்ன வரும், அது மாறாது, அப்படி இருக்கணும். அப்படியாக பெருமாளை சேவிக்கிறது எப்படி சேவிக்கனா, எப்படி வேணால் சேவிக்கலாம். ஆனால் வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பணக்கார 8 லட்சம் ரூபா கொடுத்து இல்லை 80 கோடி ரூபா கொடுத்து கிரீடம் பண்ணி கொடுக்குறான், இல்லாதவன் முனக்கடையில் ₹2 துளசி வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான், அதுவும் இல்லாதவன் ஆற்றுலேயே அந்த துளசி செடி பறித்து கொண்டு போய் கொடுக்குறான். இப்போ இவன் வசதியாக அவன் வசதியான கிடையாது, ரெண்டுமே ஒருத்தன் தான் எம்பெருமானை பொறுத்த வரைக்கும். எப்படி அப்படின்னா திருமலையில் போய் சேவிக்கலாம். திருமலையில் போய் சேவிச்சிருக்கீங்களா பெருமாளை? உள்ளுக்குள்ளே நேராக 7 கது நடுவில் உள்ள இருக்கான் தெரியுமா? அந்த உள்ளுக்குள்ளே போய் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுற ஒரே ஒரு பிரசாதம் என்ன தெரியுமா? ஒரே பிரசாதம் தான். நம்ம சாப்பிட்ற லட்டுலேருந்து கொடுக்குற அந்த இது கோஷ்டியை கொடுக்கக்கூடிய அந்த புளியோதர தொத்தியான எல்லாம் மடப்பள்ளி தான் ரெடியாக இருக்குது. இங்கே துவாரபாகாலுக்கிட்ட இருந்தால் அம்சையாகும். உள்ளுக்குள்ளே போகிறது ஒன்றே ஒன்று தான், தயிர் சாதம். அதுக்கு மாத்திரைன்னு பேர். அதில் தயிரில் கொஞ்சம் வெண்ணெயும் கலந்து பிசிஞ்சு பெருமாள் கொடுப்பான். அது எவ்வளோ பெரிய தங்கம் வைரம் பூசின பாத்திரம் தெரியுமா? கிடையாது, மண் பானம். ராஜா அந்த ஊர் ராஜா தொண்டமான அந்த ராஜா என்ன பண்ணுறான்னா,
நகைகள், ஆபரணங்கள், பாத்திரங்கள்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போது இந்த குயவன் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்குது என்னது சொன்னல, பழம் பத்திரம். இந்த பத்திரம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பத்திரம் என்ன இவங்ககிட்ட இருக்க பத்திரம், அந்த மண்பானை. அதை கொண்டு வந்து எம்பெருமானை கொடுக்கலான்னா, என்கிட்ட என்ன இருக்குன்னா இருக்கிறது கூடுனானா, அது கொடுத்தவள் தான் பணக்காரியானா. ஏதுனா ஆதிசங்கருக்கு கொடுத்தவள் தான். ஒரு சின்ன நெல்லிக்காய் கொடுத்தா, என்னாச்சு, நெல்லிக்காய் வருஷிச்சுது இல்லையா. கொடுக்கக்கூடிய எண்ணம் தான் அதில் முக்கியம். அப்போ இந்த பெருமானுக்கு இவன் கொடுக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, அந்த ஆனந்தத்தோடு கொடுக்குறான். அந்த ஆனந்தத்தோடு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை பெருமாள் ஏற்றுக்கிறானா, ஏற்றுன்னு என்னன்னா உள்ளவா அப்படின்ட்டானா, உள்ளவா அப்படின்ட்டான். ஏன்னா அந்த மாத்திரைன்னு இன்னி வரைக்கும் உள்ளே போகிறது அந்த மண்பாண்டத்தில். ஆனால் அவன் சொல்லக்கூடிய அந்த தங்கம், வெள்ளி, வைடூரியம் இது எல்லாமே புளியோதரையாவோ தத்தியானமாவோ வைக்கப்பட்டு, அங்கே எல்லாமே வெள்ளி பாத்திரம் தான், தங்க பாத்திரம் தானே, அதெல்லாம் வெள்ளை வச்சு தான் இன்றைக்கும் அம்சம் என்றதோட உள்ளே போகிற பாத்திரம் எம்பெருமானுக்கு அந்த குயவன் கொடுக்கக்கூடிய அந்த பாத்திரம் தான். நித்தியம் ஒரு புது பானை. அது மட்டும் வேணால் நான் பண்ணிக்கிறேன். அதே பழைய பாத்திரத்தை கொடுக்காம நான் பணக்காரன் கிடைக்கிறது நித்தியம் ஒன்று கொடுக்குறான். அவங்க கொடுத்து அதுதான் இன்னி தான் எம்பெருமான் ஏற்றுன்னு இருக்கான். அதுதான் எம்பெருமானோடைய விசேஷம். அதுபோல் இவன் என்ன சொல்கிறான்னா, பாடிப்பறை கொண்டு நாம் என்ன பண்ணோம்னா, ஒரு செலவே இல்லைனா கூட நாம் செலவு பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா எம்பெருமாள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய செலவு. இந்த ஜீவாத்மா பண்ணக்கூடிய ஒரே ஒரு செலவு எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம். அதுதான் எம்பெருமாள் கேட்குறான். அந்த பாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம்னா, பாடி பறை கொண்டு நாம் என்ன பண்ணோம்னா எம்பெருமானை அவனுடைய நாமங்கள் சொல்லணும். அப்படின்னா இந்த நாமக்கள் எத்தனை வகைப்படும், பல வகைப்படும். அவனுடைய பராக்கிரங்கள் வகைப்படும், அவனுடைய அதிசயங்கள் வகைப்படும், அவனோட பேர் இருக்கக்கூடிய விசேஷம் படப்படும். ஏற்கனவே பார்த்தோம், கேசவனை கொன்றவன் கேசி, கேசியை கொன்றவன் கேசவன் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. அதை சொல்ல மாவாய் பிளந்தானை அப்படின்னா, இந்த மாவாய் பிளந்த மாவாய் பெரிய வாய் இருக்கக்கூடிய இந்த கேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன். இவன் கம்சன் ராஜ்யத்தில், கம்சன் கிட்ட பல அரக்கர்கள்லாம் இருக்கான். அதில் ஒரு அரக்கன் இவன் கேசின்னு ஒரு அரக்கன் இருக்கான். இவன் பல உருவங்கள் இருக்கக்கூடியவன். இவன் என்ன பண்ணால் கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். அனுப்பிச்சா இவன் வரவன் என்ன பண்ணான்னா குதிரை உருவத்தில் வரான். இவன் வரவன் யாருன்னு கிருஷ்ணனுக்கு தெரியாதா, வந்து பார்த்தான், நேராக வாயை பிடிச்சான், ஒரு கிழி பிடிச்சான், தூக்கி போட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த கேசின்ற அசுரனை கொண்டு நினைச்சு பார்த்தோம். கேசவனுடைய நாமத்தினுடைய விசேஷங்களை பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இந்த கேசின்ற அரக்கனை கொன்றதுனால அவனுக்கு கேசவன் பேர். கிருஷ்ணனுக்கு கேசவன் பேர் அதனால இல்லை. நாராயணனுக்கு கேசவன் என்ன பேர் அப்படின்னா, அவன் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அதிபதியானவன் அப்படின்றது. இல்லை இங்கே அச்சாரூபத்தில் இருக்கக்கூடிய கேசவன் யார் அப்படின்னா, நிறைய பார்த்தோம், சௌரிராஜ பெருமான். அவன் அந்த கேசத்தை அழகாக கொண்டவன் பார்க்குறோம். இது போல் பெருமானோடைய பெருமான் இந்த பெருமைக்கெல்லாம் சொல்லுவேன். மாவாய் பிளந்தானை, இந்த மாவாய் இருக்கக்கூடிய மாவாய் பெரிய வாய் இருக்கக்கூடியவன் அவனை பிளந்தானை அப்படி சொல்லி அப்படிப்பட்டவனை நாம் பாட வேண்டும். அது மட்டுமா, மல்லரை மாட்டிய அப்படின்னா இந்த மல்லர்களை கொண்டாடினா. மல்லர்னா மலியுத்தம் செய்பவர்கள் மல்லர்கள். கிருஷ்ணன் எல்லா விதத்திலையும் பார்த்தான், ஒவ்வொருத்தரையும் அமைச்சு அகாசுரன் பகாசுரன் எல்லாரையும் அமைச்சு பார்த்தான். எதுவும் செட் ஆகலை. கடைசியில் பண்ணப்பட்டான், இவன் யாரும் செட் ஆகாது, நானே அவனை பார்த்துக்குதான், அவனை வர சொல்லு அப்படின்ட்டான். கடைசியாக எப்போ எதனால் வர சொன்னான்னு தெரியுமா, அவனுக்கு டைம் முடிஞ்சு போச்சு. கம்சனோட டைம் முடிஞ்சு போச்சு. அந்த தீபம் அணையும் போது எப்படி அணையும், நல்ல ஒரு செகண்ட் பிரகாசமாக எரிஞ்சிட்டு பட்டு நினைஞ்சிடும். இப்போ அவன் பிரகாசமாக எரியுதான், என்னன்னா நானே கொலை பண்ணுறேன். அப்படி தான் ராவணாசுரனும் போனால் மடிந்தான். இப்போ கம்சனும் போகிறான், மடிய போகிறான். அவன் என்ன பண்ணான், கூப்பிட்டான், வாழ்னான். உள்ளே வரும்போது ஒரு மல்யுத்த போட்டி வச்சான். அந்த போட்டியில் எப்படியாவது இவன் உள்ளே தள்ளிடு, ஒரு 2 பேரை செட் பண்ணி நீ அதை உள்ளே தள்ளிடு அப்படின்ட்டான். இவன் 2 பேரும் 7 வயசு குழந்தை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிருந்தாவனத்துலேருந்து மதுராய்க்கு கிருஷ்ணர் வரும்போது என்ன வயசுனா 7 வயசு. அப்போ கோபிகர்களுக்கு என்ன வயசுனா 5 வயசு. அதுலேயும் சின்ன பொண்ணு இருக்கான்னு பேசுவோம், அவன் 3-3.5 வயசு 4 வயசு இல்லையா. அப்போ இந்த 7 வயசு குழந்தை இந்த மல்யுத்தர்களோட போட்டி போட முடியுமா, இது நடக்கக்கூடிய காரியமா? அதனால தான் ஆண்டா சொன்னா, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை. இவன் சாதாரணமான இல்லை, மாயன், பல மாயங்கள் செய்யக்கூடியவன், மாமாயன் இவன் அப்படின்னா. அவன் உள்ளே வரான். உள்ளே வந்து பார்க்குறான், கிருஷ்ணன் பலராமர் 2 பேருமே வரான். உள்ளே வரா, பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு 2-3 பேர் போட்டி இருக்கா, ஜெயிக்கிறா. இந்த பெரிய ஒருத்தர் இருக்காங்க தெரியுமா, ஒரு 4 பேரை 4 ரவுண்ட் போட்டு எல்லாரும் அடிச்சிட்டான். எங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படி இப்படின்னு கத்துறான், இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி. பொண்ணு என்ன பண்ணான், 2 பேரையும் வா மனுஷான் தள்ளி விட்டான். கிருஷ்ணரையும் பலராமையும் திரும்பி பார்க்குறான். சரி வா ஆரம்பி. கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனுடைய கண் பார்த்தாலே போதும். அந்த டிவியெல்லாம் சில கிருஷ்ணர்களாக வருவான், அவன் முகம் கூட பார்க்க வேணாம், அந்த கண்ணை மட்டும் பாருங்க. அது லீலைகள் பண்ணோம், அந்த நடிக்கிற அவளோட லீலைகள் பண்ணோம், வேணாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னா. உள்ளே போனால் 2 மல்லர்களும் ஒன்றா முடிஞ்சு போச்சு.
சாணூரன்னு சொல்லக்கூடிய சில மன்னர்கள் மல்யுத்த வீரர்கள் அவள் எல்லாரையும் கொண்டான். எப்படின்னா இவெல்லாம் பராக்கிரமசாலி, எல்லாம் 7-8 அடி இருக்கக்கூடியவன். இவன் சின்ன குழந்தை 4.5 அடி இருக்கக்கூடியவன். இவன் என்ன பண்ணான், 5 அடி இருக்கிற 8 அடி இருக்கக்கூடியவன், நல்ல பலம். இவனுடைய கை கொண்டு போய் அங்கே அவனோட கையில் வச்சா, மல்யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணான், கை கொடுத்துப்பான். நான் கை கொடுத்துப்பான். அந்த கை வச்சா இவனோட பெரிய இலை, வாழை இலை நம்ம கை வச்சா அப்படி இருக்கும், அது போல் இருக்குது. இவன் கை அவ்வளோ பெருசே கையாக இருக்குது. கை வச்சா இவனோட ஒரு விரல்லாம் மறையிறது, 4 விரல் தெரியுது. அந்தளவுக்கு பெரிய விரல். இவன் ஜெயிப்பானா அப்படின்னா கன்ஃபார்மாக தோற்றுரும். அங்கே இருக்க பெட்டு வச்சு என்ன வச்சுருப்பானா, கம்சன் மலை இந்த மல்யுத்தக்காரன் மேலே வச்சுருப்பான். ஆனால் அப்படியும் ஜெயிச்சான் அப்படின்னா இவன் அவ்வளோ பராக்கிரமசாலி, அவனை நாமாக்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மல்லர்களை கொன்றான், அப்படிப்பட்டவனை நாமாக்களை நாம் சொல்ல வேண்டும் அப்படின்னா மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இவன்னா இவன் தேவாதி தேவன் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வசக்தியான ஒரு பேர் என்னன்னா தேவாதி தேவன். என்ன தேவர்களுக்கெல்லாம் தேவனானவன் தேவராஜ பெருமான்னு கேட்போம், தேவாதிராஜன் கேட்கிறோம். தேவராஜன் அண்ணா தேவர்களுக்கு ராஜா தேவராஜன். தேவாதிராஜன்னா தேவர்கள் போல இங்கேருந்து அடுத்த பூஹு புவஹா சுவஹான்னு ஆரம்பித்து மேலே சத்தியலோகத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இவன் அதிபதி ஆனவன் தேவாதிராஜன் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ பெம்பெருமானுக்கு வரதருக்கு வந்து காஞ்சிபுரம் வரதர் பண்ணால் ஒரு நல்ல ஆச்சரியமான ஒரு பேர் இருக்கும் அவருக்கு. என்னென்னா இமையோர் தலைவன் பேர். இந்த உற்சவம் வரும்போது அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவான். அதில் அந்த பெருமாள் இவனுடைய உற்சவம் வரப்போகிறதுன்னு ஒரு கம்பீரமாக சொல்லுவான், தேவாதிராஜன் இமையோர் தலைவன் அப்படின்வான். அது வந்து அந்த கம்பீரம், இந்த கம்பீரமாக சொல்லக்கூடிய பேர்னா இமைகள். இதை மூடாதவர்கள் அவர்கள் சுரர்கள், தேவர்கள். நாம் இந்த ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வாட்டி இமையை மூடுறோம் கணக்கு இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வாட்டி மூச்சு வாங்குகிறோம் அப்படின்னு இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வாட்டி நம்ம இதயம் அடைச்சின்னு இருக்குது, அது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இதெல்லாம் இருக்குது, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் இமை அழைக்கவே இருக்காது. 2 இமையோர் அப்படின்னா அவள் தூங்கவே மாட்டான், அவளை தூக்கமே கிடையாது, நம்ம தான் தூங்கணும். ஏன்னா ரஜோ தமோ குணத்தில் இருக்கும் இல்லையா நமக்கு தூக்கம். அவள் சுத்த சத்துவத்தில் என்ன இருக்குன்னா எதுவுமே நம்ம என்ன ஆனந்தலோகம். ஆனந்தலோகத்தில் என்ன வைகுண்டத்தில் என்ன இருக்கும்னா பிணி பசி மூப்பு துன்பம் இது எதுவுமே இருக்காது. பெருமாள் என்ன ஆழ்வார் என்ன சொல்றாரு, பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான அகருடான். எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். ஏன்னா இந்த பிணி பசி மூப்பு துன்பம் இதெல்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னென்னா உங்ககிட்ட வந்துட்டேன்னா எதுவுமே கிடையாது. என்ன உன்னோட தூய்மையே எனக்கு வந்துட்டு சங்கு சக்கரத்தோட முத்தாக்காக நம்ம வைகுண்டத்துக்கு போனோம்னா 2 கையில் நமக்கு 4 கை. இங்கே தான் பாடி வித்தியாசம், அங்கே பாடியே இல்லை, அது வேறு பாடி, அது எல்லாமே சுத்த சத்துவ பாடி. அந்த பாடி என்னென்னா காமன் எல்லாரும். அங்கே போனால் அவனுக்கு ஒருத்தந்த ஒரே பேர் தான் முக்தாத்மா, அவ்வளோதான். அவன் என்ன நமக்கும் சங்கு சக்கரத்தோட நமக்கும் எல்லா விதமான அனுபவத்தோட ஆனந்தத்தோடு இருக்கக்கூடிய என்ன ஒரே 2 தான் வித்தியாசம். ஸ்ரீயத்துவம் சிருஷ்டித்துவம் சொல்லக்கூடிய 2 மட்டும்தான் நமக்கு இருக்காது. ஸ்ரீயப்பதி அப்படின்னு சொல்கிறேன் பெருமான ஸ்ரீனுடைய பதி, அந்த பத்தி இருக்காலே அது அவனுக்கு மட்டும் சொந்தமானவன். சிருஷ்டி நம்மளால் சிருஷ்டி பண்ண முடியாது, இது 2 தான் பண்ண முடியாது. 3வது ஒன்று சேர்த்தினா நம்மளால் ரிட்டர்ன் வர முடியாது, அவனால் வர முடியும். இது அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம். மற்றபடி நாம் அவனுக்கு சமமாகத்தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பதவி அதுக்கு தான் மோட்சம்னு பேர், முக்கியமான பேர். அப்படிப்பட்டவன் யாருன்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் சொல்லப்படுது 7 லோகம் இருக்குல்ல, இந்த எல்லாத்துக்கும் தாண்டி தேவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அதிபதி ஆனவன் இந்த எம்பெருமான். இவனை நாம் தொழ வேண்டும், துதிக்க வேண்டும், பாட வேண்டும்னு கூப்பிட்றான். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள். தேவாதி அப்படிப்பட்ட எம்பெருமானை அப்படி சேவித்தால் என்ன கிடைக்கும்னா ஆ என்று ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவை. அவன் என்ன பண்ணுறான்னா நீ யார் என்னன்னு பார்த்து உனக்கு அதுக்குண்டான என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவன் மோட்சத்தை கொடுக்குறான். என்ன சொன்ன சர்வதர்மானாம் பரித்தியத்தம் மாமேகம் சரணம் பஜ, நீ என்னை மட்டும் சரண, அதான் அவன் கேட்குறான். அது கொடுத்துட்டான்னா இவன் நம்மக்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு அப்படின்னா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சா, நான் பார்த்துக்கிறேன். எம்பெருமானுக்கிட்ட பாரம், இந்த பாரம் இருக்கு இல்லையா, இந்த பாரம் நாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னா இது ஏன் பாரம்னு பேரான், பரசமர்ப்பணம்னு பேர் சமாசேனத்தில். இதே கொடுத்துட்டோன்னா நமக்கு இருக்கிற பாரம் கொடுத்தாச்சு, இனிமேல் நமக்கு கவலை இல்லை. கையில் மடியில் கண்ணம் இருந்தால் தானே வழியில் பயம். புறத்தாழ்வார் சொல்கிறார், புறத்தாழ்வார் அவள் தேவிகள் ராஜா பணக்காரா இல்லையா, ராஜா அவர் புறத்தாழ்வார் என்ன பண்ணுறாருனா ராமானுஜர் தான் இன்றைக்கி அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ராமானுஜர் சேவிக்கு கிளம்பிட்டார். கூட வைஃபோ கூட்டு தர்மபத்தி ஞானம் வரேன், சீதை வந்த மாதிரி இவ்வளோ வரா. இவளுக்கு என்னென்னா ஒரு ஆம்பியாளுக்கு என்னென்னா பெருமாளை விட முக்கியம் கணவன். அது வேடிக்கை ஒரு விஷயம் சொல்லுவாள்.
கோயில் உட்காந்து சொல்லலாமான்னு தெரியல. ஒரு கோயில் திடீர்னு பத்தின்றது. அர்ச்சகருக்கு எப்படி இருக்கும்? ஐயோ என் பெருமாள் நேராக போய் கட்டிப்பிடிச்சுட்டான். பெருமாள் திரும்பினே கட்டிப்பிடிச்சுட்டான். பின்னாடி அவள் பாரியாள் ஐயோ என் புருஷன் அப்படின்னு போய் கட்டிப்பிடிச்சுட்டான். முதல் மோட்சம் யாருக்குன்னானா அந்த பொண்டாட்டிக்கா. அவன் கடமை அது ஃபஸ்ட்டு. அவளுடைய கடமை இதுதான். ஏன் இப்போ லேடிஸ்க்குலாம் சந்தியாவந்தனம் கிடையாது, திருவாராதனம் கிடையாது, யஜ்ஞங்கள் கிடையாது, ஹோமங்கள் கிடையாதுன்னா அவளுக்கு இருக்க ஒரே ஒரு கர்த்தவியம் என்னன்னா அதை பண்ணக்கூடிய அந்த கணவனுக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் தான் அவளுக்கு ஒரே ஒரு காரியம். அதான் அது விசேஷம். அப்படியாக என்னென்னா எம்பெருமானுக்கு நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் ரொம்ப விசேஷம். அப்படி நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் என்னன்றது அவன் பார்க்குறான். ஒரு இப்படிலாம் பண்ணுறக்க அப்படிலாம் பண்ணுறக்க இப்போ பேசல அந்த ஆனந்தம், அந்த அன்போடு நம்ம பண்ணக்கூடிய விசேஷம். அதை பண்ணும்போது என்ன பண்ணான்னா ஆஹா ஆஹா என் குழந்தை என் பக்கம் வந்துட்டான். இப்படி பார்த்தோம் இல்லையா, என் குழந்தை என் பக்கம் வந்துட்டான், ஆனால் நான் 99 அடி வச்சு உங்ககிட்ட வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்றான். அதனால் துக்காராம்னு சொல்லி இந்த பண்டரிபுரத்தில் இருக்கவர் எம்பெருமான் மேலே ரொம்ப அதீத பக்தி கொண்டவர். அவர் இந்த திருமேனியோடைய மோட்சத்துக்கு போகிறார். திருமேனியோட மோட்சத்துக்கு போக முடியாது. திருமேனியோட சொர்க்கத்துக்கு போக முடியாதவன் தான் நடுவில் தவிச்சிட்டு இருக்கான். திரிசங்கு சொர்க்கலோகம் ஒன்று இருக்குது, திரிசங்கு சொர்க்கலோகம் ஒன்று இருக்குது. அது தலைக்கீழே இருக்கும். இந்திரன் எட்டி உடைக்கிறான். பாடியோட நீ சொர்க்கத்துக்கே வர முடியாது. எப்படி வைகுண்டத்துக்கு போக முடியும்? எம்பெருமான் நினச்சான்னா முடியும். எது நினச்சா? ஏன்னா சாந்திபனி ரிஷியோட பையன் போயிட்டான், இருந்தாலும் அவனை திருப்பி கூப்பிட்டு வந்தான்ல, அது இவனால் முடியும் போது இதுவும் முடியும். அவன் அப்படிப்பட்டவன். நமக்கு அந்த இந்த இவர் வந்து தேகத்தோடு கூப்பிட்டு போகிறேன் நான் பெருமாளுக்கு வந்து சொல்லிட்டார். அவர்கிட்ட துக்காராம் கிட்ட சொல்லிட்டார். இவருக்கு என்னென்னா சர்வே ஜனா சுக்கினோ பவந்து தான் இவரோட எண்ணம். இவன் ஒரு வைஷ்ணவனுக்கு என்ன இருக்கும்னா சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் வைஷ்ணவன். அவன் என்ன பண்ணுறான்னா ஊரில் இருக்கிற அத்தனை பேர் இப்போ சொல்கிறான், இது மாதிரி நான் போகிறேன், என் கூட யாரெல்லாம் வராளோ அவரெல்லாம் நான் கூட்டின்னு போகிறேன்ட்டான். ராமர் சரையனுதலில் இறங்குறார். சொல்கிறார், யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ வாங்கோ, என் கூட வாங்கோ, நதியில் இறங்குங்க, நேராக இங்கேருந்து நேராக ஸ்ட்ரைட்டு உள்ளே இறங்கினோம், நேராக அடுத்து மோட்சத்தில் தான் இருப்போம், வைகுண்டத்தில் இருப்பீங்க வாங்கோன்றான். அது பல பேர் போனால் சில பேர் போகல, அது அவாவோட கர்மா. ஓகேவா? அதுபோல் இவர் சொல்கிறார், வாங்கோ புஷ்ப விமானம் வருது, வந்தோன்னா நான் ஏறி உக்காந்துக்கிறேன் அப்படின்னா. எல்லோரும் சிரிக்கிறாளாம். இந்த போட நான் காத்தால 6 மணிக்கு வாங்க, கரெக்டாக சூரியன் நான் உதிக்கிற நேரம், நான் கிளம்பிடுவேன்றாராம். இவாளுக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் வந்து பார்க்கலாமே வந்து பார்க்குறாளாம். புஷ்ப விமானம் வந்துடுது. புஷ்ப விமானம் பார்த்தினா இவளுக்கு புத்தி வரணும் இல்லையா? பார்த்தா சுற்றி முற்றி பார்த்தா இன்க்ளூடிங் வைஃப். வாயும் வயிறும் வேறு. எப்போ தாயும் சேயுமாக இருந்தாலும் வாயும் வயிறு என கர்மா மாறாது. அம்மாவோட பலன் அம்மாவுக்கு, பையனோட பலன் பையனுக்கு தான். இது மாறாது. அம்மானால பையனுக்கு மாறாது, பையனால் அம்மாவுக்கு மாறாது. இவள் கணவன்னாலும் இவளுக்கு வரல, இவள்னாலும் கனவுக்கு வரல. அது எல்லாமே அது பிராரப்தம் என்னவோ அதுதான். எப்போ உனக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு சங்கல்பம் இருக்கோ அப்போ தான் நடக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? பொண்டாட்டி என்ன அவளும் நம்பலையும். சரி புஷ்பகம் வந்து அப்பயே நம்மளாம் ஏழான்னு பார்க்கலாம். அப்பயும் இவளுக்கு ஒரு மாதிரி 2ஆம் மனுஷன் தான். ஏன்னா இந்த உயிர் மேலே இருக்கக்கூடிய ஆசை. இவர் பார்த்தாராம், இவருக்கு உயிர் மேலேயே ஆசை இல்லை. எதுக்குண்ணா? இவருக்கு மோட்சம் போனோம்னு தான் காத்துட்டு இருக்காரு. பெருமாள் வந்து கூட்டிட்டு போனால் வேறு என்ன இருக்குது? கஷ்டம். அந்த உயிர் பிரியுது, அந்த கஷ்டம் கூட கிடையாது. ஈஸியாக கூப்பிட்டு போகிறார் அப்படின்றார். அப்போ என்ன நேராக போய் ஏறி உட்காந்துட்டாராம். உட்காந்துட்டு கூப்பிட்றான், யாராவது வரீங்களோ வாங்கன்றாராம். வைஃபை கூப்பிட்றாரா. வைஃப் ஆற்றுல இருக்கா, ஆற்றுலேருந்து ஒரு 10 அடி தள்ளி இங்கே இருக்கா, கூப்பிட்றாராம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. புஷ்ப பறக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் வைஃபுக்கு ஞானம் வந்து ஓடி வரா. அதுக்குள்ளே பறந்து போய் பிராரப்தம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது யாருக்கு என்னென்ன அமையணும், எப்பப்போ அமையணும், எப்படி அமையணும்ன்றது எம்பெருமான் தீர்மானிக்கிறான். நாம் தலைக்கே என்னால் மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அக்செப்ட் மட்டும் பண்ணிடணும். நம்ம கஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான பாதிப்பு நமக்கு இருக்காது. அதான் ரொம்ப விசேஷம். சொன்னால் இல்லையா இருக்குன்னு, அம்மா தள்ளி பண்ணி உட்காந்துட்டுருக்கா, திருடு வந்து எடுத்து போயிட்டான், கஷ்டம். பையன் வந்து சாப்பிட்டான், சந்தோஷம் இல்லையா? அதை அப்படி மாற்றி கொடுவான். எம்பெருமான சேவிக்கிறதுனால என்ன மாறுறதுனா இதுதான் மாறுறது. அப்போ என்ன பண்ண? கஷ்டப்படுத்தாமல் நம்மளை கூட்டு போகிறான்றான். அப்படி கூட்டு போகிறதுக்கு பண்ணால் யாரும் கேட்கல, வரல. அதான் ஆ என்று ஆராய்ந்து இவனு நம்மளவன், நம்ம கூட்டிட்டு போகணுன்னு கூட்டிட்டு போகிறான். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தன்மை நமக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா நாம சங்கீர்த்தனம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த நாம சங்கீர்த்தனம் வச்சுட்டு தான் அத்தனை பேரும் இந்த கலியுகத்தில் போக முடியும். ஏன்னா சர்வ தர்மானாம் பரித்தியத்தம். உன்னால் தர்மங்கள் பண்ண, நீ தர்மங்கள் பண்ணாதல்ல, நாம் பண்ண வேண்டாம் டிசைட் பண்ணல. பெருமாளே சொல்லிடுறான், உன்னால் பண்ண முடியாதுன்றான். அதுக்கு யோகாபியாசங்கள் வேணும், அதுக்கு உட்காரணும். இப்போ 2 பேர் ஏந்து கிளம்பலாமா, இவர் முடிப்பாரான்னு உட்காந்துருக்கோம் இல்லையா? இப்போ 3/4 மணி நேரத்துக்கு மேலே என்னால் உட்கார முடியாது, இவர் முடிக்கணும், சீக்கிரம் முடிங்கோன்ட்டு 2-3 கல்லில் பார்க்குறேன் நான். சீக்கிரம் முடியலாப்பா, நான் கிளம்பணும்னு. அதுவே நம்மளால் முடியாத பட்சத்தில் யோகாபியாசம்லாம் எப்படி பண்ண முடியும்? நம்ம வந்து நாதமுனிகள் கிடையாது. யோகாபியாசத்தில் கண்ணனை சேவிச்சுட்டு இருப்பார் நாதமுனிகள்.
நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரணமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணி அவனுடைய நாமாக்களை சொன்னான்னா நம்ம மோட்சம் கிடைக்கும்ன்றதை திரும்ப திரும்ப எல்லா பாசகத்திலையும் நான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் ஏன்னா இதுதான் சாதனம், இது தவிர வேறு எதுவும் சாதனம் இல்லை. இதுதான் சுலபம், இதை விட சுலபம் எதுவுமே இல்லை. அதுதான் இந்த விசேஷம். இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தில் எம்பெருமானோடைய காருண்யம் என்னன்னா, நீ இருக்கிறதுலையே கடைசி பட்சம் பண்ணு, நான் எடுத்துக்கிறேன். விரதங்களில் சேர்ந்தது எது? ஏகாதசி விரதம். நான் செவ்வாய்க்கிழமை இருக்கேன், வெள்ளிக்கிழமை இருக்கேன், புதன்கிழமை இருக்கேன், ஸ்ரவணத்துக்கு இருக்கேன், எதுவுமே கால்குலேஷன். இதெல்லாமே காமியார்த்தம். நான் ஸ்ரவணத்தில் உப்பு இல்லாமல் கூட சாப்பிட்றேன், தெரியுமோன்னோ எனக்கு உப்புலியே பண்ணால் அவ்வளோ உசுறு அப்படின்னா பலன் இல்லை. ஏகாதசி இருக்கியா? இல்லை சுவாமி, கஷ்டம், பலன் இல்லை. விரதம் அப்படின்னு சொன்னது சாஸ்திரத்தில் ஒன்றே ஒன்று தான், அது ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதம் கண்டிப்பாக அனுஷ்டிச்சாகணும். என்ன பெருமாள் என்ன சொல்கிறான்னா, நிர்ஜலமாக இருந்தா, தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, நிர்ஜலமாக இருக்கணும். பெருமாள் என்ன பண்ணா, சௌலபியம். சரி, தீர்த்தம் சாப்பிட முடியலையா, பால் சாப்பிடு. தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க முடியலையா, தீர்த்தம் சாப்பிடு. அதுவும் முடியலையா, பால் சாப்பிடு. அதுவும் முடியலையா, பழம் சாப்பிடு. அதுவும் முடியலையா, பலகாரம் சாப்பிடு. அதுவும் முடியலையா, பல ஆகாரம் சாப்பிடு. ஆனால் ஒரு 10 கூட சாப்பிடக்கூடாது. பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இறங்கிட்டான். நிர்ஜலமாக இருக்க முடியுமா? முடியாது. ஒரு 10 இல்லாமல் இருக்க முடியுமா? முடியும். அதை பண்ணுன்றான். சாப்பிடு, நல்லா போக்கியம். அதனால தான் சொன்னேன், பலகாரம் சாப்பிட்றதில்லை இப்போலாம் யாரும். பலகாரம் சாப்பிட்ற ஏகாதசி. ஏன்னா ஏகாதசி தான் நமக்கு பசிக்கும். துவாதசி காலத்தால் பாரணை பண்ணதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் கூட பசிக்காது. ஆனால் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட பசிச்சுட்டே இருக்கும். அதனால் அப்படியாவது இருந்தாலும் பரவாயில்ல, கரைஞ்சபட்சமாவது சாதம் சாப்பிடாமல் பலகாரம் மட்டும் பண்ணின்று அப்படின்றது எம்பெருமான் இறங்கி வரானா. இப்படின்னா ஒன்றா இந்த பிறவியில் இந்த கலியுகத்தில் ஒன்றால் என்ன பண்ண முடியும், நீ அந்த தர்மத்தை பண்ணு போதுன்றான். அவனே இறங்கி வரா. எதுக்குண்ணா, போக போக நிறைய பேர் என்கிட்ட வர வேண்டியவா குறைஞ்சி போயிடுவா. என் பிள்ளைகள் என்கிட்ட வராமல் இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் என் பிள்ளைகளை நான் கூப்பிட்டு போகிறேன்னு தூது விட்டு வந்தால் ஆழ்வார் ஆச்சார்கள். அதில் தான் வந்தவள் தான் இந்த ஆண்டாள். அந்த ஆண்டாளே வந்து இறங்கி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான், ஒரு ஆண் வந்து சொன்னான், 11 ஆழ்வார்கள் வந்து சொன்னான், யாரும் கேட்கல. இந்த ஆழ்வார்களே பெண் ரூபத்தில் பூமாதேவியே வரா, கேட்குறான். ஏன் கேட்குறான்னா, அட்லீஸ்ட் ஒரு பொண்ணு சொல்லும்போது அது ஹிதமாக சொல்லுவா, அந்த சொல்லும்போது நம்ம கேட்கலாம். ஏன்னா இவன் நம்மாழ்வா சொல்கிறது பெரியாழ்வா சொல்கிறதுலாம் நமக்கு சில புரியாது. இவன் லகுவாக சொல்லிட்டான், வா சாப்பிடு, தூங்கு, மாடு மேய்க்கலாம், கீழ்வானம் வெள்ளென்று சிறு வீடு, உனக்கு சாதாரணமாக சொல்கிறேன், எளிமையாக சொல்கிறேன். ஆனால் இதை விட உசந்த தத்துவம் இல்லைன்னு இதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருப்பாவையும் சொல்ல பார்க்குறோம். இப்படியாக மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்பேற்பட்ட எம்பெருமான். இந்த எம்பெருமானை அடைய நீங்களும் எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லி உஜ்ஜிக்க வேண்டும் வேண்டுகிறேன். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதி மகாகுருவே நமः.